ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் Genesis chapter 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லோஸ் என்னும் பெயர் இருந்தது. And Jacob awaked out of his sleep, and he said, "Surely the Lord is in this place, and I knew it not." And he was afraid and said, "How dreadful is this place! This is none other but the house of God, and this is the gate of heaven." Jacob rose up early in the morning and took the stone that he had put for his pillows and set it up for a pillar and poured oil upon the top of it. And he called the name of that place Bethel. But the name of that city was called Luz at the first. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee graciously, O Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரண்டாவது ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank thee for the blessed second service that thou hast given us. மறுபடியும் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Once again we look at thy holy face, O Lord. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் நீர் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை பூரணமாய் நிறைவேற்றும்படி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்குகிறோம். Lord, we look at thy face even in the second service, whatever thou hast got to fulfill it. ஆசீர்வதியும், Bless us, பலப்படுத்தும், strengthen us, எங்களை பரிசுத்தம் பண்ணும். sanctify us, O Lord. இந்த ஆராதனையை பார்க்கும்படி தூர இடங்களிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தனியார்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless all those people who are watching us afar off, even in families. அங்கேயும் அவர்கள் உம்முடைய சமூகத்தில் உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளால் சந்திக்கப்படுவார்களாக. There too let thy presence be felt and let thy words meet them. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். Lord, glorify thy name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In the name of Jesus my Father. ஆமென். நான் வாசித்த இந்த வேத பகுதி The portion that we have read now, நாம் எல்லாருக்கும் மிகுந்த அறிமுகமான மிக தெரிந்த ஒரு பகுதி. it's a portion that we have read familiar. It's familiar to us and known to us. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பகுதியிலிருந்து நான் சில செய்திகளை இந்த சபைக்கு நான் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். And by the grace of God, from these portions I have prepared messages for this church. ஆனால் இந்த வாரத்திலே கர்த்தருடைய செய்திக்காக காத்திருந்த பொழுது, But this week when I was waiting for the Lord's message, கர்த்தர் இதிலே சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். God revealed me certain factors. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். We read about an incident that took place in the life of Jacob. அந்த மனுஷன் தேவனால் சந்திக்கப்படுகிறார். That man was visited by God. அவர் உடனே சொல்லுகிறார், Immediately he says, மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே தேவன் இருக்கிறார். "Truly God is present in this place. நான் இதை தெரியாமலே இருந்துட்டேன்." And I knew it not." அவர் தேவனை அங்கே சந்தித்தார். He met God. தேவனால் அவர் தொடப்பட்டார். He was touched by God. அவனுடைய முடிவு என்னவென்றால், You know what was the end? அவர் தேவனை சந்தித்த இடமும் மாறினது. The place where he met, that too changed. அவர் மாறினது மாத்திரம் அல்ல, Not only he changed, நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், I believe humbly, அவர் படுத்திருந்த இடம் கூட மாறிற்று. the place where he lay down, that too changed. இதுவரைக்கும் அது லூஸ் என்ற பெயரோடு இருந்தது. So far it was called Luz. இப்பொழுது அது என்னவாய் மாறிற்று என்று கேட்டால், How is it been changed? தேவனுடைய வீடாக பெத்தேலாக மாறிவிட்டது. It has been changed as a house of God, even Bethel. நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிறவர். God is the God who visits us. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்குகிறவர். He is the one who brings about changes in our life. தேவன் ஒரு மனிதனை சந்திப்பார், ஆனால் If God meets a man, அந்த சந்திப்பு ஒரு மனிதனோடு மாத்திரம் நின்று விடுவதில்லை. not only it stops by meeting the man, அவன் இருக்கிற இடத்தையே
தேவன் மாற்றுகிறார். Even God is able to change the place where he abides. உண்மையாக ஒரு மனிதன் தேவனால் சந்திக்கப்பட்டிருப்பானால், Truly if a man is visited by God, அவன் இருக்கிற இடம் முன்னாலே எப்படி இருந்தது என்பதல்ல, அதை மாற்றப்பட்ட ஒரு இடமாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. there isn't any doubt that the dwelling place would change from the form of. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த மனுஷன் ஒரு பக்தி உள்ள குடும்பத்திலே பிறந்த ஒரு மனுஷன். This man was born of a holy family. அவனுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். His grandfather Abraham was called by God. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். Even he was addressed as a friend of God. தேவனோடு உறவாடின ஒரு மனுஷன். A man who walked with God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற ஒரு மனுஷன். A man who got the promises of God. தேவனுக்கும் அவருக்கும் நடுவிலே மிக அருமையான உறவுகளும் சந்திப்புகளும் இருந்தன. There was a close relationship and a proximity between God and Abraham. பெரிய பரிசுத்தவானுடைய குடும்பத்திலே இந்த யாக்கோபு பிறந்தார். Jacob was born in the family of saints. அவர் பிற்காலத்திலே அவர் சொல்லுகிற வேளையிலே, The latter stages when he says, ஈசாக்கினுடைய பயபக்திக்கு உரியவர் என்று சொன்னார். he says the God of Isaac to be feared. தன்னுடைய தகப்பன் தேவனுக்கு பயந்தவர், His father தேவன் மேல பக்தி உள்ளவர் என்பதையும் இந்த யாக்கோபு அறிந்திருந்தார். Jacob knew that his father had the zeal concerning the God. ஆனால் இவ்வளவு தன்னுடைய நல்ல அருமையான குடும்பத்திலே பிறந்து, being born of a lovely family, நல்ல அருமையாய் வளர்க்கப்பட்டவராய் இருந்தாலும், being brought up in a wonderful manner, வேதம் சொல்லுகிறது அவர் தேவன் இருக்கிறார் என்று இதுவரைக்கு அவன் அறியவில்லை. The word of God says so far he knew not that God survived. God is alive. வேதம் சொல்லுகிறது, The word of God says, மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், நான் இதை அறியவில்லை. surely the Lord is in this place and I knew it not. அப்ப ஒன்றே அவன் அறியாமலே வளர்ந்திருக்கிறான். He has been brought up ஒரு பக்தி ignorantly. உள்ள குடும்பத்திலே அவன் He பிறந்திருந்தாலும், was born of a pious family. அவன் ஒரு பக்தி உள்ள குடும்ப தகப்பனார் அவனுக்கு இருந்தாலும், Though he had a pious father, அவன் தன்னுடைய வாலிப நாட்களிலே ஒன்றை அறியாமலே வளர்ந்திருக்கிறான், தேவன் இன்னும் இருக்கிறார். all the days he lived a life saying that God is so far has not lived. ஆனால் ஒரு நாளிலே தேவன் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்த பொழுது ஒரு லூஸ் என்ற இடம் தேவனுடைய வீடாக மாறிற்று. When he knew that God is alive, the place that was known as Luz changed as the house of God. அவனுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் அல்ல, Not only in his life, அவன் படுத்திருந்த ஒரு சாதாரணமான இடம் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான இடமாக மாறிற்று. a place where he laid his head down has become a place of blessing now. இந்த மாற்றத்துக்கு ஒரே ஒரு காரணம் You என்னவென்றால், know what's the cause for this? தேவன் இருக்கிறார் என்று அவன் அறிந்தான். He knew that God is alive. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நீங்களும் நானும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். You and I ought to know a truth. தேவன் யார் தெரியுமா? You know who is God? நம்முடைய தேவன் இருக்கிறவர். Our God is நம்முடைய alive. தேவன் இருக்கிறவர். Our God is present. ஆண்டவராகிய தேவன் மோசேயிடத்துல பெரிய ஊழியத்தை கொடுத்தார். The Lord God gave a great ministry to Moses. மோசே ஆண்டவரோடு வாதாடுகிற வேளையிலே, Moses, when he spoke with God, ஆண்டவரை பார்த்து கேட்டார், looking at God, he said, ஆண்டவரே, God, உம்முடைய நாமம் என்ன என்று இந்த ஜனங்கள் கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? if the people ask for your name, what am I to answer? உன்னை யார் அனுப்பினது? Who has called you? உன்னுடைய தேவனுடைய பெயர் என்ன What about the name of your என்று God? கேட்டால் If they ask நான் you, என்ன சொல்லட்டும்? what am I to answer? ஆண்டவர் சொன்னார், The Lord said, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Exodus 3:14, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். God said to Moses, I am that I am. He said, thus shalt thou say unto the children of யார் உன்னை அனுப்பினது என்று சொன்னால், Who sent you? இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னிடத்துக்கு அனுப்பினார். I am hath sent me unto you. நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை ஒரு புதிய வார்த்தையாய் எனக்கு இருந்தது. I believe this word appeared new. அவர்களுக்கு தெரியும்
நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். They knew that they had a God. அந்த தேவன் ஆபிரகாமின் தேவன். That God is the God of Abraham. அந்த தேவன் ஈசாக்கின் தேவன். That God is the God of Isaac. அந்த தேவன் யாக்கோபின் தேவன். That God is the God of Jacob. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவன். God who made a covenant with these people. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். And God had blessed them. தேவன் அவர்களை நடத்தினார். God had led them. தேவன் இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். God gave this land to them. ஆண்டவரை பற்றி अनेक காரியங்களை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். They knew several things regarding God. ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் என்று உள்ள செய்தி அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. Whether God is present, that they knew not. எங்கள் முற்பிதாக்களுக்கு தேவன் கிரியைகளை செய்திருக்கிறார். God worked for our forefathers. எங்கள் முற்பிதாக்களை தேவன் நடத்தி இருக்கிறார். God led our forefathers. ஆனால் அந்த தேவன் இருந்திருந்தால், if that God would survive, நாங்கள் இப்படி செங்கல் அறுக்க வேண்டியதில்லை. we need not have suffered so. நாங்கள் இப்படி வேதனைப்பட வேண்டியதில்லை. we need not have to suffer. நாங்கள் இப்படி அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை. we need not have to be captive. ஆகையினாலே தான் கிதியோனை தேவன் சந்தித்த பொழுது, therefore when God met Gideon, கிதியோனே தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது, he said, Gideon, God is with thee. அவன் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டான். looking at God, he asked, தேவன் எங்களோடு இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கின்றன? if God be with us, why all this நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. நியாயாதிபதிகளின் புத்தகம், the book of Judges, தயவு செய்து 7வது அதிகாரம் 7th chapter, 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 6:13, 12-13 வாசியுங்கள். 12 and 13. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடே இருப்பார் என்று சொல்லவில்லை. not that the Lord would be with thee. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். the Lord is with thee. கர்த்தர் உன்னோடு இப்ப இருக்கிறார். now the Lord is with you. அவன் உடனே ஒரு கேள்வி கேட்டான். immediately he is asking, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை, கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு, இப்பொழுது எங்களை கைவிட்டுட்டார். now the Lord has forsaken இந்த us. மீதியான கையில எங்களை ஒப்பு கொடுத்துட்டார். he has offered us into the hands of the Midianites. அவன் கேக்குறான், எங்கே ஆண்டவர்? said, where is God? எங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. our forefathers have told us. தேவன் விடுதலையின் தேவன். God is a God of தேவன் அற்புதத்தின் தேவன். God is a God of miracles. தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவன். God is a God who wages war. எத்தனையோ காரியங்களை எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். our forefathers have spoken several things. அவர் அற்புதங்களை செய்தவர். He is a miracle working God. இப்ப நீங்க சொல்றீங்க, now you say, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். say God is with you. பட் தேவன் என்னோடு இருந்தா எங்க வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? if God be with us, why all this has befallen us? ஏன் எங்கள் வாழ்க்கையில இது சம்பவிக்கிறது? why this has come in our life? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. ஆனால் தேவன் சொல்லுகிறார், God says, உன் வாழ்க்கையில என்ன சம்பவிக்குங்கிறது முக்கியமல்ல, not that what has come in your life. நான் உன்னோடு இருக்கிறேன். என்ன நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன். come what may, I am with you. ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார். looking at his disciples said, மத்தேயு 28ஆம் அதிகாரம் Matthew 28, 20ஆம் வசனத்திலே, Matthew 28, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you always, even unto the end of the world. ஒரு மனுஷன் சொல்லியிருந்தா எப்படி சொல்வான்னு கேட்டீங்கன்னா, if a man would say, how would he say? உன்னோடு இருப்பேன். I would be with you. உன்னோடு இருப்பேன். I would be with you. நாளைக்கு என்ன செய்வேன்? இன்றைக்கு இருக்கிறேன். I am here now. நாளைக்கு, tomorrow. சொல்லுங்க. Tell me. இருப்பேன். I would be with you. அதான் சரியான இலக்கணம். That's the correct translation. வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள், but those who translated உலகத்தின் முடிவு பரியந்தம் even நான் உங்களோடு இருப்பேன் என்றல்ல, நான் உங்களோடு இருக்கிறேன். not that I would be with you,
I am always சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். all the days I would be with you. நாட்கள் எப்படி மாறலாம்? The days may change. இன்றைக்கு இன்பமாய் இருக்கிற நாட்கள் நாளைக்கு துன்பமாய் மாறலாம். Days that may be sweet today. இன்றைக்கு நிறைவாய் இருக்கிற நாட்கள் நாளைக்கு இல்லாமல் போகலாம். Days which are present today may not be. இன்றைக்கு சுகமாய் இருக்கிற நாட்கள் நாளைக்கு வியாதியாய் மாறலாம். Today we may be healthy, tomorrow we may be sick. இன்றைக்கு கரம் பிடித்து நடத்துற கை விட்டது போல தோன்றலாம். It may appear as a hand has forsaken us. காலங்கள் எப்படி மாறினாலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லல, உங்களோடு இருக்கிறேன். Seasons may change, but all along the Lord says, I am with you always. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அருமையானவர்களே, Yes, dear one. இன்றைக்கு எப்படி நாம் சொல்லலாமோ, இருக்கிறார் என்று சொல்லலாமோ, அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஒன்றை தைரியமாய் சொல்லலாம், தேவன் என்னோடு இருக்கிறார். Even as we say that God is with us under all circumstances in our life, I can say that God is with us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், The knowledge that God is with me, if a man has such wonderful தேவனுடைய knowledge, நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் செய்ய வேண்டியது என்ன? what he ought to do? தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. அப்போஸ்தலனாகிய பவுல் Saint Paul, எபிரேயருக்கு எழுதின நிருபம், when writing to Hebrews, தயவு செய்து 11ஆம் அதிகாரம் 11th chapter, 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். without faith it is impossible to please him, for he that cometh to God must believe. ஒருவன் தேவன் உண்டு என்று விசுவாசிப்பானானால், If one believes that there is God, தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிப்பானானால், if he believes that there is அவன் God, என்ன செய்ய வேண்டும்? what he ought to do? அவன் தேவனிடத்திலே சேர வேண்டும். He ought to come to God. அவன் தேவனை தேட வேண்டும். He ought to diligently seek God. தேவன் எனக்கு பலன் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். He ought to believe that God is a rewarder. மூன்று காரியங்களை ஒருவன் செய்ய வேண்டும். All these three things one has got to do. நீங்களும் நானும் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிப்போமானால், You and I, if we believe that there is தேவன் God, என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்பேனானால், I believe that there is God. நான் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? What is the first நான் one? தேவனிடத்திலே சேருகிறேன். I got to come to God. நான் தேவனை தேடுகிறேன். I seek God. தேவன் எனக்கு பலன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God would reward me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் உதாரணமாக யோசிப்பீர்களானால், Example, if you consider, தேவனுடைய யாக்கோபுடைய வீட்டிலே யோசேப்பு என்ற ஒரு குமாரன் இருந்தான். in the house of Jacob, he had a son named Joseph. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. யோசேப்புக்கும் யாக்கோபுக்கும் நடுவிலே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ரொம்ப தகப்பன் இந்த யோசேப்பை மிக நேசித்தான். The father loved Joseph extremely. There was a close relationship ரெண்டு between them. பேருக்குள்ளே நல்ல ஐக்கியம் இருந்தது. There was a close fellowship with them. பட் ஒரு நாள் இந்த யாக்கோபுக்கு செய்தி வந்தது, One day இந்த யோசேப்பு செத்து போனான். Joseph has passed off. அவன் மரித்து போனான். Joseph is dead. அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் ஏதோ காட்டு மிருகங்கள் பட்சித்து விட்டன. Wild beasts stoned him and they brought the தன்னுடைய crowds. உறவிலே வந்த அந்த பிரேக்ல அவன் அழுது கொண்டே இருக்கிறான். The break that came in his life made தன் him மகனை காண முடியவில்லை. He's not able to see his son. தன்னுடைய மகனை பார்க்க முடியவில்லை. He's not able to look at him. அவனுடைய இருதயம் வேதனையினால் துடிக்கிறது. His heart is full of agony ஆனால் and ஒரு pain. நாள் ஒரு செய்தி வந்தது, One day the news comes. உன்னுடைய மகன் இருக்கிறான், Your son is alive. உயிரோடு இருக்கிறான். He is alive. அந்த செய்தி கிடைத்த உடனே The moment he received the news, அவர் சொல்லல,
அவன் உயிரோடு இருந்தா வந்து பார்க்கட்டுமே. If he is alive, let him come and see me. அவன் உயிரோடு இருந்தால் உடனே வரட்டுமே. If he is alive, let him come அவனுக்கு immediately. எல்லா வசதியும் இருக்கிறது. He has all the அவன் comfort. அரண்மனையில பெரிய அதிகாரியாய் இருக்கிறார். He is a governor in the அவனிடத்தில் palace. குதிரை இருக்கிறது. He has a horse. ரதம் இருக்கிறது. He has a chariot. அதிகாரிகள் He இருக்கிறார்கள். has the அவன் authority. நினைத்தால் உடனே வந்து விடலாமே. If he thinks he can come, அவன் இங்கே வரட்டுமே. let him come to me. அவன் காத்திருக்கல. Never wait. அவன் என்ன சொன்னான் என்று You know சொன்னான், what he said? என் மகன் உயிரோடு இருக்கிறான், The news that my son நான் is alive. அவனை போய் பார்ப்பேன். I will go and meet him. நான் அவனை போய் பார்ப்பேன். I will go and visit him. உடனே ஆயத்தம் செய்தான். Immediately he தான் prepared. இருந்த இடத்தை விட்டான். He left his place. தன் உயிரோடு இருக்கிற மகனை காணும்படியாக ஓடி போனான். He ran to see his loving son. தன் மகனை கட்டி பிடித்தான். He embraced and hugged தன் his மகனை son. தேடினான். He sought his son. தன் மகனோடு அவன் பெரிய ஒரு அன்பை ஐக்கியத்தை பகிர்ந்து கொண்டான். And he was able to share the joy and love and affection with அவனுடைய him. முடிவு என்னவென்று You know சொன்னால், what was the end? அவன் ஒரு பெரிய அந்த பஞ்ச காலத்திலே அவன் ஒரு பெரிய பலனை பெற்றுக் கொண்டான். During the days of famine, he was able to receive a great reward. அவன் இருந்த இடம் பஞ்ச நாட்கள். The land where he அவன் stayed was இருந்த the days of இடம் famine. பஞ்ச பூமி. The land where he stayed was full of ஆனால் ஒரு famine. செழுமையான இடத்துக்கு எப்படி வந்தான் என்று சொன்னால், How did he come to the land of தன் மகன் prosperity? உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட When he வேளையிலே, heard that his son was alive, தன் பஞ்ச நாட்களிலே, even in the தன் days of வேதனையின் famine, நாட்களிலே, the days of agony, தன்னுடைய துக்கத்தின் the days நாட்களிலே of sorrow, இருக்கிறான் என்ற செய்தி கிடைத்த when he உடனே received the news that he is எழும்பி alive, சேர்ந்தான். he rose and joined தன் along with him. மகனிடத்திலே He சேர்ந்தான். went and joined along with தன் his மகனை son. தேடினான். He sought his son. நிச்சயமாக அவன் பலனை பெற்றுக்கொண்டான். Surely he is able to receive the என் reward. அருமையான சகோதரரே, Dear என் brothers, அருமையான சகோதரிகளே, dear sisters, நீங்கள் எந்த நிலையிலே இருக்கலாம், what about your state? தேவன் இருக்கிறார் என்று உள்ள செய்தி உங்களை எங்கே நடத்த வேண்டும் என்று சொன்னால், What about the news that God is alive? Where should it lead you? ஏன் எனக்கு இது நடந்தது, Why this has நான் befallen ஏன் me? இங்கே இருக்கிறேன், Why am I here? என் வாழ்க்கையில ஏன் துக்கம் நடந்தது, Why the sorrows in my life? கேள்வி அல்ல. Not the question. என் தேவன் உயிரோடு இருக்கிறார் My என்பதானால் God is alive. நான் அவரிடத்திலே சேருவேன். I would go and join with நான் him. அவரை தேடுவேன். I would seek him. என் வேதனையின் வேளையிலே தேடுவேன். The days of pain I seek him. ஏனென்றால் அவர் இருக்கிறார். Why? Because he is அவர் alive. இருக்கிறார். He is alive. அவர் இருக்கிறார் நிலையிலே நான் தேடுவேனானால், If I seek him even as he is ஆகையினால் alive, தான் யோபு சொன்னார், that's what எல்லாமே Jesus இழந்து போயிடுச்சு. said. I've lost everything. தன் பிள்ளைகள் இருக்கும்போது அவர் தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினார். When his sons were alive, he sacrificed for his son. சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போயிடுச்சு. Circumstances have changed. இப்ப சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். Sitting in dust. ஒரு காலத்துல சிங்காசனத்திலே உட்கார்ந்தார். Once he was seated on the throne. ஒரு காலத்திலே அதிகாரியாய் உட்கார்ந்தார். Once he was the ஒரு ruler. காலத்திலே சகல மேன்மைகளை அனுபவித்தார். He had all the glory. பட் இப்ப எல்லாம் இழந்து Now having lost everything, ரட்டுடிச்சினவனாக சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிறார். he's seated in dust and in sackcloth. அவனுடைய தைரியம் என்ன தெரியுமா? What about his boldness? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு My இருக்கிறார். Redeemer lives. நான் அவரை காண்பேன். I will see him. நான் அவரை காண்பேன். I will see நான் him. தேடுகிறேன். I will seek அவரை him. எங்கே காணலாம்? Where can you see அவரை him? எங்கே காணலாம்? Where would you seek நான் him? தேடிக்கொண்டிருக்கிறேன். I am seeking நான் அவரை him. விட்டுல. I will not leave ஏன் him. எனக்கு சம்பவிச்சது? Why all this நான் is தேவனை befallen? தூஷிக்கல. I never ஏன் blasphemed எனக்கு God. சம்பவிச்சது? Why all this has நான் befallen தேவனை me? அவமதிக்கல. I have not ignored என் God. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் Come what may in my life, தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். God is there even as he is. என் இன்ப நேரத்தில் என் இயேசு இருக்கிறார். During the days of sweetness, my என் Jesus. துன்ப நேரத்தில் இயேசு உயிரோடு The இருக்கிறார். days of pain, Jesus is என்னுடைய alive. சுகவீனமான வேளையில இயேசு இருக்கிறார். When I'm sick, Jesus is alive. எல்லா நிலைமையிலும் இயேசு இருக்கிறவராகவே At இருக்கிறார். all times, Jesus is that even as he என் is. காலங்கள் மாறலாம், My seasons may என் change. சூழ்நிலைகள் மாறலாம், My circumstances என் may change. பிரச்சனைகள் My மாறலாம், problems may என்ன change. மாறலாம், Come what may, everything may இயேசு change. மாறவே மாட்டார். Jesus never அவர் changes. இருக்கிறவராகவே இருக்கிறார். He is that even as he is. இருக்கிறவராகவே இருக்கிறார். He is as he is. அதனால தேவன் சொல்லி அனுப்பினார், Therefore God said, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am as I am. நான் இருக்கிறார் என்று எனக்கு தெரியுமானால் If I knew that he is, நான் உம்மிடத்துல சேருவேன் ஆண்டவரே. I would come and join with you, my Lord. பிரச்சனை எதுவா இருக்கட்டும், Come what may the problem. ராக்காலத்துல நான் ஒரு தலையில கல்லை வச்சுட்டு படுத்திருக்கட்டும், During the night hours, when I kept a stone on my head, and நான் தனித்தவனாய் நான் இருக்கட்டும், when I was alone, என்னுடைய காலங்கள் எப்படி மாறினாலும்
Though my times may change, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. thou art there, my Lord. நீர் இருப்பீர் என்றல்ல, Not that thou would be there. நீர் இருந்தீர் என்றல்ல, Not thou was there. இன்றைக்கு நீர் இருக்கிறீர். Today thou art here. என்னோடு இருக்கிறீர். You are with me. என்னோடு இருக்கிறீர். You are with me. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், In all fear I can tell. நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் Whatever may நாம் be our ஒரே circumstances, ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லலாம். one word we ought to repeat. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord is with me. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? How many of you truly believe? நீங்க எந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருக்கலாம். Whatever may be your நீங்க circumstances. வழி தெரியாத ராக்காலத்துல நீங்க படுத்திருக்கலாம். You may sleep during the dark hours not knowing the way. சூரியன் அஸ்தமிச்சிடுச்சு. The sun has set. எங்குமே வழி தெரியாத ராக்காலம் வந்துடுச்சு. The darkness has come whereby you are not என்ன able to see the செய்யறதுன்னே way. தெரியல. You know not what to do. வெளிச்சம் மங்கி போயிடுச்சு. The light has dimmed. என்ன செய்யறதுனே தெரியல. You know not what you ought to do. தகப்பன் கைவிட்டுட்டாரு. Father's forsaken எங்க you. அம்மா கைவிட்டாங்க. Your mother's forsaken. சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிட்டுடுச்சு. All your near ones and dear எங்க ones. அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் மாறி போச்சு. And the wealth that my நான் father தந்திரமாய் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் மாறி போச்சு. whatever I earned has changed. நான் இப்ப தனித்தவனாய் படுத்திருக்கிறேன். Now I am lying down all alone. எனக்கு என்ன செய்யறது தெரியல. I know not what I ought to do. ஆனால் ஒன்றே நான் அறிந்திருக்கிறேன். One thing I know. என் பிரச்சனைக்கு ஒரே ஒரு முடிவு என்னவென்றால், You know what's the solution for my problem? தேவன் God. இருக்கிறார். God is there. தேவன் இருக்கிறார். God is there. எல்லா பிரச்சனைக்கு முடிவு தேவன் இருக்கிறார். You know the solution of all your problems. God is இந்த present. காலை ஆராதனைக்கு நீ எந்த நிலையோடு வந்திருக்கலாம். Whatever may be your state, you would have come for the morning worship. இன்னைக்கு ஆண்டவனுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னு You know what கேட்டீங்கன்னா, the Lord says to you? நான் இருக்கிறேன். I am there. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இல்லாமல் போயிடும். The problem that is here today will vanish tomorrow. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இல்லாமல் மாறி போகும். The circumstances that is prevailing today may ஆனால் change. தேவன் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராகவே. God is unchanging today, tomorrow and forever. அவர் ஆபிரகாமுக்கு தேவனானால், He is the God of Abraham, ஈசாக்குக்கு தேவனானால், God of Isaac, யாக்கோபுக்கு தேவனானால், God of Jacob. அவர் எனக்கும் தேவனாகவே இருக்கிறார். He is my God. அவர் தேவனாகவே இருக்கிறார். He is my God. எதுவரைக்கும் இருப்பார்? To what time? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். Even to the end of the world, I am with you always. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of நீங்கள் God. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம். What is your circumstance? வியாதியா வந்திருக்கலாம், You may have பலவீனமாய் வந்திருக்கலாம், and இழந்து போய் வந்திருக்கலாம், you would have lost. சகலத்தை இழந்து தனித்து வந்திருக்கலாம். Having lost everything, would have come alone. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். One thing you ought to say. நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள். One thing you ought to say. தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். Yes, God is with me. என் தாய் என்னை கைவிடலாம், My mother may என் forsake me. தகப்பன் என்னை My கைவிடலாம், father may forsake என்னுடைய me. ஆஸ்திகள் என்னை கைவிடலாம், My property may யார் forsake me. என்னை கைவிடலாம், Everyone may forsake me. தேவன் இருக்கிறார். God is present. தேவன் இருக்கிறார். God is present. அடிக்கடி நான் சொல்லுவேன், I tell you often. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் ஆகாரை திருமணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். Abraham married Hagar and had a child. அவள் பிள்ளை பெறுவதற்கு முன்பதாக, Even before she could begot the child. அவள் வயிற்றிலே பிள்ளை இருக்கும் பொழுது, Even when the child was in the அவளுடைய womb, நாச்சியார் ஆகிய சாராள் அவளை வேதனைப்படுத்தினாள். her mistress Sarah persecuted her, tortured her. நேற்றைக்கு நேசித்தவள், One who loved her yesterday, நேற்றைக்கு அன்பு கூர்ந்தவள், one who loved her yesterday, நேற்றைக்கு தன்னை புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தவள், one who gave her to her own husband. அவ்வளவு இன்பமான உறவை வைத்திருந்தவள் சாராள் இன்றைக்கு பகையாளியாய் மாறிவிட்டாள். One who had a close relationship with Hagar has now become நேற்றைக்கு ஆகாரை நேசித்த இந்த சாராள் இன்றைக்கு ஒரு விரோதியாக நின்று கொண்டிருக்கிறாள். Sarah who loved Hagar is now an adversary and an enemy. அவளுடைய கொடுமை தாங்காமல்
அவள் வீட்டை விட்டு ஓடி விட்டாள். Not able to bear her torture, she left, fled எங்கே the house. போனாள் தெரியுமா? You know where she fled? தன் தகப்பன் வீட்டை தேடி எகிப்துக்கு போகிற வழியிலே அவள் போனாள். She was seeking her father's house. ஆனால் அந்த வழியிலே தேவதூதன் அவளை சந்தித்தான். The angel of God met her on the way. ஆகாரே, நீ எங்கே போகிறாய்? Hagar, where does thou go? எங்கே இருந்து வருகிறாய்? Where from you நீ come? திரும்பி அதே இடத்துக்கு போ. Go back to your mistress. நீ சாராள்கிட்ட போய் அடங்கி இரு. Go back to Sarah and be நான் உன் subject to her. சந்ததி ஆசீர்வதிப்பேன். I will bless your generation. அவளுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். God promised her. அவள் திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ளே வந்தாள். Return back to the problem. எந்த பிரச்சனை வேண்டாம் என்று ஓடினாளோ அதே பிரச்சனைக்குள்ளே மறுபடியும் வந்தாள். She came back to the problem what she had rejected and ran அவள் off. வந்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? Reason that என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். there is a God who looks after என்னை me. காண்கிற தேவனை நான் இங்கே கண்டேன். I am able to see God. நான் இங்கே கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். And having named him as a God who met her. எந்த பிரச்சனை வேண்டாம் என்று ஓடினாளோ, Problem that she denied, எதிலே கஷ்டப்பட்டு ஓடினாளோ, where she struggled, அதே பிரச்சனைக்குள்ளே மறுபடியும் வந்தாள். she came back to the same problem and agony. இருக்கும்போதே பிரச்சனைனா ஓடி போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். You can understand the problem that should now face having left. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையினாலேதான் Therefore, பிலமோனுக்கு கடிதம் எழுதுகிற வேளையிலே when writing ஒனாசிமோ ஓடி விட்டான். he too ran off. பவுல் சொல்றாரு, அவனை ஏற்றுக்கப்பா, என்னை ஏற்றுக்கிறது போல அவனை ஏற்றுக்கப்பா. Paul says, accept him even as தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. ஓடி போனவர்கள் திரும்பி வருவார்களானால் அங்கே சரியான அங்கீகரிப்பு இருக்க முடியாது. When those who run away, when they come back, they won't be in close fellowship. ஆகார் வந்தாள். Hagar returned. ஒரே ஒரு நம்பிக்கையோடு, One, என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். there is a God who looks என்னை after காண்கிற me. தேவன் இருக்கிறார். There is a God who looks at me. பிரச்சனைகளை சகித்தாள், She was able to bear the problem. வேதனைகளை சகித்தாள், She was able to bear the pain. தேவன் இருக்கிறார் தைரியத்தோடு அவள் சகித்தாள். She had the boldness that பிள்ளையை God is. பெற்றெடுத்தாள். She gave birth to her son. பிள்ளையும் வளர்ந்தது. The son grew. இப்பொழுது சாராள் வீட்டிலே பிள்ளை பிறந்தது. The child was ரெண்டு born. பேரும் வளருகிறார்கள். Both of them are growing. பாருங்க, Look. ரெண்டு பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. Two kids are playing. ஏதோ அந்த பிள்ளை விளையாட்டுல ஏதோ சொல்லிட்டான். The lad said உடனே something. இந்த அம்மா சொல்றாங்க, இந்த பாரு, Immediately the என் mother said, பிள்ளைய வந்து பரியாசம் பண்றான். முதலாவது இந்த பிள்ளைய அந்த அம்மா சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்தா போல். she was just waiting for a chance. பிள்ளைங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. Two kids were playing. பிள்ளைங்க ஏதோ செய்துட்டாங்க. They did. இந்த சாராள் சொல்லுகிறார், பிள்ளைய முதல்ல தள்ளு. Sarah says, cast away the child. நான் நினைக்கிறேன் இந்த ஆபிரகாம் பெரிய பணக்காரங்க. I believe Abraham was a very rich man. பெரிய ஐஸ்வர்யம். He was a very rich man. இந்த பொம்பளை தான் சொன்னானா இந்த ஆளுக்கு மண்டை எங்க போச்சு? What about this man? Could he not realize the folly behind his wife's saying? யாரு? Who is this child? ஏன் வித்து? My seed. ஏன் பிள்ளை? My son. எனக்கு பிறந்தவன். Son born to me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. அந்த ஆகாரை கூப்பிட்டு, Having called Hagar, அந்த பிள்ளையை கூப்பிட்டு, இஸ்மவேலை கூப்பிட்டு, having called Ishmael, ஏராளம் ஆடு மாடும் வெள்ளியும் பொன்னும் உள்ள ஆஸ்தி உள்ள சீமான் இல்லையா? he's a rich man having silver, gold, cattle and sheep. இவனுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு இல்லையா? This boy also has இவன் அவனை வித்தல்லவா? is he not a seed? இவனுக்கு ஒரு பங்கை பிரிச்சு கையில கொடுத்து, எங்கேனா புழைச்சிங்க, ஏன் இந்த வீட்டுக்குள்ள சண்டை போடுறீங்க, அப்படியே எங்கேனா போங்கன்னு அவன் சொல்லி இருக்கலாம். Should he not give a என்ன portion கொடுத்தான் and send தெரியுமா? him away? வெள்ளியும் கொடுக்கல, பொன்னும் Never கொடுக்கல. gave him silver and gold. ஒரே ஒரு துருத்தி தண்ணிய மாத்திரம் எடுத்துட்டு போன்னு. A cruse of water, and he packed them off. நீ யோசித்து பாருங்க. Consider. நான் எத்தனையோ நாள் இந்த சம்பவத்தை நான் ஆண்டவர் முன்னால் அழுது கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே எப்படி இந்த ஆபிரகாம் வந்து பரிசுத்தமான்னு சொல்றது? கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல. How can we call Abraham as a saint? He never had any அந்த mercy. இஸ்மவேல் எவ்வளவு அழுதுருப்பான்? How much Ishmael would have wept? அந்த ஆகார் எப்படி அழுதுருப்பா? How much Hagar would have இந்த wept? தண்ணியை வச்சு நான் எப்படிங்க பொழைப்பேன்? How can I survive with this cruse நீங்க of water? இல்லாத ஒரு பிச்சைக்காரன் இருந்துட்டா பரவாயில்ல. If Abraham would have been a உன் வீட்டுல beggar, இத்தனை வேலைக்காரன் வேலைக்காரி ஆஸ்தி வெள்ளி பொண்ணு இவ்வளவு வச்சுட்டு என்ன வெறுமையா அனுப்புறியே, எனக்கு ஏதாவது தரக்கூடாதான்னு அவள் அழுதுருப்பாளா? அழுதுருக்க மாட்டாளா? wouldn't கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம
இந்த வெறும் தண்ணி வச்சு அனுப்பிச்சிட்டான். Even without any mercy, even with the cruse of water, he packed them off. நீங்க சரித்திரத்தை வாசித்து பாருங்க. Read the history. அவ எகிப்துக்கு போகல. She never. இப்ப எகிப்துக்கு போகல. She never. எந்த வனாந்தரத்திலே தேவன் அவளை சந்தித்து என்னை காண்கிற தேவனை இங்கே கண்டேன் என்று சொன்னாலோ அதே வனாந்தரத்திலே போய் தேவனை தேடினாள். She went to the wilderness seeking God who was the God who looked after her. என்னுடைய பிரச்சனையிலே நான் ஓடி வந்த பொழுது when I ran under my problem, what did you say? நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். I will bless your seed. உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். I will bless your child. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எங்கே? Where is the God who promised me? அப்பா வீட்டுக்கு ஓடல. She never ran. எகிப்துக்கு ஓடல. She never ran to Egypt. வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். She was wandering about. அந்த தேவன் எங்கே? Where is that God? அந்த தேவன் எங்கே? Where is that God? பிள்ளை சாக போகிறது. The child is about to die. இப்போ எங்கேயும் ஓடல. இந்த வனாந்தரத்திலே நான் செத்தாலும் சாவேன். Never mind if I die. நீர் இருக்கிறேன் என்று சொன்னீரே. You said you were. நீர் இருக்கிறேன் என்று சொன்னீரே. You said you were alive. எங்கே அந்த தேவன்? Where are thou, my God? சாகும் வரைக்கும் அந்த தேவனையே பற்றிக் கொண்டாள். She clung to God even unto her death. அவளுடைய முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? அவளுடைய முடிவு என்ன தெரியுமா? What about the end? தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். God is that. ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிறார். He is as he is. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். God opened her eyes. தேவன் அவளுக்கு வழிகாட்டினார். God showed her the way. தேவன் அவளை பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். God made her a rich woman. இன்றைக்கு உலகத்திலேயே பெரும் பணக்காரர்களாய் இருக்கிறவர்கள் இஸ்மவேல் சந்ததியார். The seed of Ishmael are the richest people in the world. இஸ்மவேலே உன்னுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சது? Ishmael, your life ஒரு started துளி தண்ணீர் இல்லாம, not having a cruse, ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாம, not having a drop of நான் water. கதறினேன், I cried. நான் அழுதேன், I wept. இதுதான் என் வாழ்க்கையினுடைய முடிவு என்று கத்தினேன். I cried, this is the end of my life. இனிமேல் நான் பிழைக்க போறது இல்ல, I can never என் survive. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. My life is ended. இல்ல இல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறார். I am even as ஆபிரகாம் கைவிடலாம், Abraham, சாராள் கைவிடலாம், Sarah may have, பெற்றோர் கைவிடலாம், the parents would have தேவன் forsaken. கைவிடவே மாட்டார். God would never ever ஏது forsake. மாறினாலும் தேவன் மாற மாட்டார். Anything may change. God நம்முடைய will never வார்த்தையிலே change. மாறவே மாட்டார். The words of God would never change. நான் நினைக்கிறேன், I think இந்த பிரச்சனையிலே பிள்ளை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்ன பொழுது When அவள் he தன் asked- தாயையோ தன் தகப்பனையோ தன் சொந்தத்தையோ தேடி போயிருந்தால் சரித்திரமே வேதம் வேறு விதமாய் எழுதப்பட்டிருக்கும். had she sought her parents when she was asked to go, the history would have changed. ஆனால் எங்கேயும் போல. She never left anywhere. பேர்சபா வனாந்தரத்தில் என்னை சந்தித்தீரே, Lord, you met me in the wilderness. எனக்கு Beersheba. வாக்கு கொடுத்தீரே, You gave me the promise. அதே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். The same wilderness she was wandering for her God. தேவன் அவளுக்கு பலன் அளித்தார். And God answered her. தேவன் அவளுக்கு பலன் அளித்தார். God gave her the reply. இன்றைக்கு நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் I சொல்லுகிறேன், tell you in the name of Jesus. நீங்கள் எந்த நிலைமையில உட்கார்ந்து எனக்கு தெரியாது, I know not your state. உங்கள் இருதயம் எனக்கு தெரியாது. I know not the state of your ஆனால் heart. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, One word God speaks to you. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am even as I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am as I am. உன் சூழ்நிலை எப்படி இருக்கலாம், Whatever may be your நான் circumstances. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am even as I am. நீங்க சொல்லி பாருங்க, Just repeat. சொல்லி பாருங்க, Repeat. ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க. One moment say. என் தேவன் இருக்கிறார், God is that. என் தேவன் இருக்கிறார். My God is. ஓ ஜீசஸ், என்னோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. Lord, I thank you for being with me. உமக்கு நன்றி. Thank you, my Lord, for being with me. அவர் இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, Not only he is as he is, வேதம் சொல்லுகிறது, the word of God says. இன்னொரு தேவ மனுஷன் ஒரு பெயர் இடுகிறார். Another man of God. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 Samuel 12ஆம் வசனம் பாருங்கள். 12th verse. வாசிங்க. 7. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று எபனேசர் என்று பெயரிட்டான். Samuel took a stone,
set it between Mizpeh and Shen and called the name of it Ebenezer. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அது ஒரு யுத்த களம். That was a battlefield. ஒரு பெரிய ஒரு யுத்தத்தின் களம். That was a great battlefield. அந்த யுத்த களம் எப்படி மாறிச்சு என்று கேட்டால், how come the battlefield changed? தேவன் உதவி செய்த இடமாக மாறியது. The place where the Lord helped them. தேவன் இம்மட்டும் உதவி செய்தார். Hitherto the Lord helped us. ஒரு பெரிய கல் தூணை நிறுத்தினான். And he set a pillar, a stone. ஏன் நிறுத்தினான்? Why did he set a இந்த stone? இடத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் ஒன்றை பார்க்க வேண்டும். People should come here and see. தேவன் உதவி செய்தார். The Lord has helped us here. தேவன் உதவி செய்தார் என்றால் நான் சொல்லுவேன், The Lord would have helped us. அவர் மாறாதவராக He இருக்கிறார். is unchanging. அவர் உதவி செய்தார். He helped us. அவர் உதவி செய்வார். He would help us. நான் சொல்லுவேன், அவர் உதவி கடைசி வரைக்கும் உதவி செய்வார். Even to the very end he would help us. ஆண்டவர் ஏசாயா 46:4 சொன்னார், உன் தாயின் கற்பத்திலே நீ உற்பத்தி ஆனது முதல் நான் உன்னை சுமந்தேன், I bore உன்னை you. தாங்கினேன், உன்னை தப்புவித்தேன். I am he. இதுவரைக்கும் நான் உன்னை தாங்கினேன், I bore you. இனிமேல் நான் உன்னை தாங்குவேன். I will bear you. எதுவரைக்கும் தாங்குவேன்? How long? நரை வயதும் Even to your whole முதிர் வயது ஆகும் even to வரைக்கும் your old age. நான் உன்னை தாங்குவேன், I would bear you. நான் உன்னை தாங்குவேன், I would bear you. நான் உன்னை சுமப்பேன். I would bear you, carry you. நான் சொல்லுகிறேன், சில வேளைகளை நான் நினைக்கிறது உண்டு, At times he used to think, பிள்ளைகளை பார்த்து அம்மா சொல்லுவாங்க, ஏய் நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றேன் தெரியுமா? mother used to say the child, I carried you for 10 months. சரி 10 மாசம் சுமந்தீங்க, 10 months you carried me. நீ எவ்வளவு காலம் சுமப்பீங்க? How long would you carry me further? 10 மாதம் சுமந்தேன்னு சொன்னா எது வரைக்குமா சுமப்பீங்க? இனிமே How long would you carry me further? அவனை சுமக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு, அது வரை தான் சுமப்பீங்க. There is a season to carry him up to that கர்த்தருடைய time. நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நான் அடிக்கடி இந்த எங்க முன்னால ஒரு மெயின் ரோடு இருக்குது, ரோட்டில் அடிக்கடி காட்சிகளை பார்க்கலாம். We used to look at several சில அம்மாமாரு ஒரு பிள்ளை கை குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைய போய் பிடிச்சிட்டு வருவாங்க. அது இந்த அம்மா சினிமா பார்க்குற ஜோர்ல ஓடுது. This mother wants to go for a cinema. இந்த பிள்ளை அந்த சோர்ல நடக்க முடியுமா? அது மெல்லதான் நடக்கும். The child is walking அது slow. தூக்குன்னு சொல்லும். It's asking the mother to lift her. அந்த அம்மா சொல்லுவாங்க, நாய எத்தனை வயசு தூக்குறது, வா பின்னால வா. You dog, how long can I carry you? Come after me. ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, If you go to the Lord, எப்போ சுமந்தாரா? when would he carry you? அம்மா வயித்துல என்றைக்கு உற்பத்தி ஆனேனோ The moment you are அன்றைக்கு formed in your mother's சுமந்தாராம். womb, he இனி carried எப்ப வரைக்கும் சுமப்பாராம்? How long நீ would he carry கிழவனாகி கிழவியாகி நீ நடக்க முடியாம போனாலும் நான் உன்னை Even to your old age, when you're not able to walk, he would carry you. எந்த அம்மாயா சொல்லுவா, எந்த Which பிள்ளை mother? சொல்லுவான், Which எந்த mother? புருஷன் சொல்லுவான், யார் சொல்றது? Which husband would say so? உலகத்துல Which child? ஒருத்தன் சொல்ல முடியாதுயா. Nobody can say that. தேவன் எது வரைக்கும் சுமப்பாரு? How long God would முதிர் வயதிலேயும் சுமப்பாரு. even to your old age. அதனால he would தாங்க carry you. வேதம் சொல்லுகிறது, இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொன்னால் Hitherto இத்தோடு நிறுத்திடல. he has not stopped. எப்பா என்னால செய்ய முடியும் செய்துட்டப்பா, இனி ஏதாவது பார்த்துக்கன்னு சொல்ல போறது இல்ல. I cannot help you further. Go ahead. Look after தேவன் நம்முடைய வாழ்க்கையில எபனேசராக கடைசி வரைக்கும் உதவி செய்வார். The Lord, even as Ebenezer, would help us to the very end. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், I consider மனுஷனும் உதவி செய்வான். நீங்க நினைக்கலாம், Mankind நாங்க உதவி செய்கிறோம் பிரதர் சொல்லலாம். can say, ஆனா I can மனிதன் செய்கிற உதவிக்கும் தேவன் செய்கிற உதவிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். There is a great gulf between the help of mankind and நீங்கள் help ஒரு of God. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். You can read in 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சீக்கிரம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1 நாளாகமம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 12:22. யூத புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் இல்ல 12:22 ஃபர்ஸ்ட் கிரானிக்கல். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால், அக்காலத்திலே நாளுக்கு நாள் உதவி பெறுகிறவர்கள் அல்ல, உதவி செய்கிறவர்கள். Not those who receive the help, those who help. அவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியினால் அவர்கள் தேவ சேனையை போல பெரிய சேனை. எக்காலத்துல When they became a great host. எந்த காலம்? What was that period? அக்காலம் இல்ல, இது எந்த காலம்? That was, அவர் ராஜா உட்கார்ந்து இருக்காரு, he seated as a king. பெரிய சேனைக்கு தலைவர். அவர் பெரிய
நாட்டை ஆள்றவரா உட்கார்ந்து இருக்காரு. He is the governor of the land. அவர்ட்ட இப்ப வெள்ளி பொன்னு ஏராளம் இருக்கு, Silver and பெரிய gold. சேனை இருக்கு, He has a great அவரிடத்துல அதிகாரம் இருக்கு. He has the authority. ஆகையினால உதவி செய்யறவங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. So all those who want to help him come and ஆனா join. இதே தாவீதினுடைய வாழ்க்கையிலே In this life of the 1 same சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Samuel 36. ஒரு நாள் தாவீது எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். One day David lost everything. தன்னுடைய வீடு, நாடு, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இழந்து போயிட்டான். He lost his land, he lost his wife, he lost அழுகிறார்கள். ஐயோ, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். and is weeping till he had no strength. உதவி செய்ய வந்தானுங்களே, People who came to help, அவங்க தாங்க கல் எடுத்தான். these were the people who இவனால தான்டா வந்தது வேண. the problem came because of this man. அதிகாரம் இருந்தபோது உதவி செய்தார்கள். When he had the ஆபத்து dominion, வந்த வேளையில கல்லை எடுத்தார்கள். when danger came, they took up stones to இதுதான் help. உலகம். That is the world. உலகம் நமக்கு எப்போ உதவி செய்யும் தெரியுமா? When the world would உன் help us, கையில அதிகாரம் இருந்தா, when you have the power, உன் கையில பலன் இருந்தா, when you have the உன் strength, கையில பணம் இருந்தா, when you have the உனக்கு money, உதவி செய்யறவங்க ஏராளம் இருப்பாங்க. the people to help. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, பணம் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள். if money increases, people are there to consume it. பணம் போச்சுன்னா உனக்கு தர்றவன் ஒருத்தன் இருக்க மாட்டான். If you lose money, you would have none. தின்ற கூட்டம் நிறைய இருக்கும், தர்ற கூட்டம் ஒண்ணும் இருக்காது. Many to eat, they would be எப்ப none. தருவான்னா பணம் பெருகினால் தின்கிறவர்களும் பெருகுவார்கள். Money increases, many people will be there to eat. நீங்கள் யோபனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. Take the life of Job. யோபுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். Job had 10 children, 7000 ஆடுகள் இருந்தது, 7,000 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 3,000 camels, நிறைய 500 ஏர்மாடு, 500 கழுத, பெரிய ஆஸ்திக்காரன். lot of cattle. கிழக்கத்தி புத்திரரிலே பெரியவனாயிருந்தான். He was the greatest amongst the sons of the east. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். God had blessed him, எல்லாவற்றையும் வேலி அடைத்தார். and he hedged him. ஒரு நாள் அவர் காலம் மாறி போனது, The season changed. சரீர சுகம் போனது, He lost the health. பணம் போனது, He lost his money. எல்லாம் போச்சு. He lost everything. இப்ப வேலைக்காரனை கூப்பிட தண்ணி கொண்டு வாப்பா. Now he's asking the servants to fetch water. வேலைக்காரன் கேட்காம போயிட்டான். The servant மனைவி says, சொல்றா, சீக்கிரம் சாவாயா, எங்கெல்லாமோ சாவு வருது, நீ சாவாம இருக்கிற. his wife says, you curse God and die. ஜெபம் பண்றது யாரு? அம்மா ஜெபம் பண்றாங்க அவர் சாவுக்கு. Now his wife was praying for the அவர் husband. சோமாருக்கு ஜெபம் பண்ணல. She never prayed when he was நீ healthy. சோமாரா இன்னும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவா, செத்து போயா. It's better you die. You are saying God, God, and so என்ன on. பரிதாப நிலை பாத்தீங்களா? Look at the miserable state. எல்லாரும் போயிட்டாங்க ஐயா. He lost everything. ஆனா ஒரு காலம் திரும்பிச்சு. This times change. எல்லாம் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப தேவன் கொடுத்தார். Whatever he lost, God repeated. வேதம் சொல்லுகிறது, யோபு 42:11 அப்பொழுது, எப்பொழுது, When? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கன்னா, தேவன் எல்லாத்தையும் ரெட்டிப்பா கொடுத்துட்டாராம். God gave everything. அப்பொழுது When God gave back everything, அவனுடைய சகோதரர்கள் then came his brothers. எண்ண முடியாம இருந்தாங்க போல இருக்கு. அதான் அவன் நம்பர் சொல்லல. See, ஏன்னா அந்த காலம் சிறு குடும்பம், சீரான குடும்பம் இல்லையே, அவங்க பாட்டில பெத்து போட்டாங்க. they had a great family. அதனால நிறைய பேர் இருந்திருப்பாங்க. Probably Brothers, he would- sisters. Lot of brothers and lot of sisters. எல்லாரும் வந்தாங்க. All these people came back. முதலாவது என்ன செய்தாங்க தெரியுமா? You know what they did? எங்க போனாங்க தெரியுமா? Where they went? முதலாவது டைனிங் டேபிள்ல போய் அவன் சாப்பிட்டான், மூக்கு பிடிக்க தின்னான். They ate the belly full. சாப்பிட்டுட்டு வந்து After eating the belly, கட்டி பிடிச்ச ஆளுதான். hugged Job and cried. சாப்பிட முன்னால எவன் அழல. Not before weeping. முதல்ல நல்லா 65 75 தின்னுட்டு, So they would have had a chicken 65 and all that. After எப்பையா that, they would have. வியாதியா கிடந்து சொரியும் போது எவ்வளவு அழுதாரா? ஒருத்தாள. When he was sick, when he was scratching his body, எல்லாருக்கும் எல்லாம் ரொம்ப பிஸி. because people were very, very busy, engaged. ரொம்ப என்கேஜ் ஆயிட்டாங்க எல்லாரும். இப்ப சாப்பிட்டாங்க, Now they had a tummy full. அழுதாங்க. They wept. சும்மாவா போனா? Did they go and அவன் ஒவ்வொரு மாங்காய் மாலை தேங்காய் மாலையும் கொடுத்து. they had their hands full and went back? எப்பையா கொடுத்தான்? When did he give them? சொரியும் போதா கொடுத்தான்? Not when he scratched his body. இந்த மாங்காய் மாலை ஒன்று இருக்கு, போய் டாக்டரை பாரு சொன்னானா? Did he say you go to the doctor? எப்போ பாப்பான்?
when would you care? நம்மெல்லாம் மனுஷங்க தாங்க. நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். I tell you the truth, we are all human beings. எப்போ உதவி செய்யணும் தெரியுமா? இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வோம். So we will help all those people who have. ஆனா தேவன் இருக்காரு பாத்தீங்களா? Look at God. அவர்தான் இல்லாதவனுக்கு உதவி செய்கிறார். He is the one to help those who have not. அவர் ஒருத்தர் தான் ஏழைகளுக்கு தேவன். He is the God of the poor. ஏழைகளுக்கு தேவன் ஒருத்தர் தான். He is the God of the poor. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர். He is the father of the afflicted child. யுத்த வேளையிலே உதவி செய்கிறவர். The God who helps in times of war. சாமுவேல் சொன்னா, Samuel said, நம்ம இவ்வளவு நேரம் இந்த இடத்துல யுத்தத்தை சம்பாதிச்சோம். so far we waged war. ஆனா அந்த யுத்த காலத்திலே தேவன் நமக்கு உதவி செய்தார். God helped us in the battlefield. நான் சொல்றேன் அருமையானவர்களே, I will tell you, dear one. நாம இந்த ஒரு காரியத்தை தேவன் உதவி செய்ய இருக்கிறார் என்று அறிவோமானால், If you know that God is there to கலங்கவே help us. மாட்டோம். If you know that God is there to help us, we எந்த would never மனித be troubled. உதவியை தேட மாட்டோம். We would not seek man's help. மனித உதவியை நாம தேடவே We மாட்டோம். would never ever seek கர்த்தர் man's எனக்கு help. உதவி செய்வார். The Lord is sufficient to help எனக்கு me. ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை எனக்கு இருக்கிறது. there's a word. எஸ்தரின் புஸ்தகம் The book of Esther. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 4:13. எஸ்தர் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். வேறு இடத்திலிருந்து வரும். If thou holdest thy peace at this time, then வரும் deliverance வரும். will அவனுக்கு arise ஒண்ணு தெரியும். One thing you know. எஸ்தர், Esther, உன்னை தேவன் பெரிய பதவியில வச்சு உன்னை ராஜாத்தியா உட்கார வச்சிருக்கிறார். God has lifted you, made you a queen. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்விதமான நெருக்கங்கள் வரும் என்று தேவன் அறிந்து இந்த காலத்திலே அரண்மனையில இருந்து நீ உதவி செய்வாய் என்று எதிர்பார்ப்போடு ஆண்டவர் வச்சிருக்கார். God knew the constraints that would come to Israel. Therefore, He has made you a queen. நாங்க எங்களுக்கு உதவி தேவை. We need help. இந்த காலத்திலே உதவி நீ செய்யாவிட்டால், if you would not help us, நாங்க செத்து போவோம்னு சொல்லல, not that we நாங்க அழிஞ்சு போவோம்னு சொல்லல, not that we நீ எங்களை காப்பாத்தட்டா நாங்கெல்லாம் அழிஞ்சு போயிருவோம். because you do not save us. நீ உதவி செய்யாவிட்டால், if you would not help us, எங்களுக்கு வேறொரு இடத்திலிருந்து உதவி வரும். deliverance would come from other place. உதவி வரும். Help would come from other நீ place. மாறலாம். You can change. பட் தேவன் மாறவே மாட்டார். God would never ever change. ஏன் என்று கேட்டால், why? அவர் இக்கட்டிலே உதவி செய்கிற தேவன். He is the God of affliction. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் Psalms 37, 39 40 வாசித்து பாருங்கள். 39 and 40. சங்கீதம் 37 39 40. Psalms 37. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் தேவன் தப்புவித்து ரட்சிப்பார். He shall deliver them from the wicked. எப்பொழுது? When? இக்கட்டு காலத்துல. During the times. அதான் அவன் சொல்லி அனுப்பினான். அந்த பாரு, உனக்கு ரட்சிக்க வல்லமை இருக்கு. You have the power to save. நீ நினைச்சா எங்களை விடுதலை ஆக்கலாம். If you feel you can help. நீ எங்களை விடுதலை ஆக்கலன்னு சொன்னா, you would not help. நாங்க அழிஞ்சிர மாட்டோம். We would not perish. நாங்க கைவிடப்பட மாட்டோம். We would not be. எங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். There is a God who would help us. எந்த விதத்தில் ஆயிலும் எங்களுக்கு உதவி செய்வார். Somehow He would help us. வேறொரு இடத்துல இருந்து ரட்சிப்பு எங்களுக்கு வரும். Salvation would come from another place. என்ன தைரியம் அந்த ஆளுக்கு? Look at the boldness of this man. எத்தனை தைரியம்! Look at the boldness. நமக்கு உதவி செய்யக்கூடிய அனுகூலங்கள் மக்களுக்கு இருக்கலாம். People may have the capacity to help. பட் ஒன்றை நினைச்சுக்கங்க. One thing you ought to think. நமக்கு அங்க தடை வருமானால், அவங்க செய்யாம போயிட்டா, if they would not, ஐயோ நான் இவங்களை மலமாரி நம்பினேன் பிரதர். Brother, I consider him as a monk. பிரதர், நான் என்ன செய்வனோ தெரியலையே பிரதர். I don't know what am I to do. மனிதன் கைவிட்டாலும் உதவி செய்கிற கர்த்தர் மாறவே. Man may forsake you, God would never ever forsake you. அதனால தான் சொன்னா, therefore he said, கர்த்தர் இதுவரைக்கும் உதவி செய்தார். Hitherto the Lord has helped us. இதுவரைக்கும் உதவி செய்தார். Hitherto he has helped us. நான் காலையில கூட சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not mistake me. நான் அந்த புதிய லேண்ட் வாங்கின வேளையில, while I purchased a new land, என்னுடைய சக்திக்கு மிஞ்சினது.
It is beyond my capacity, என்னுடைய எல்லா நிலைக்கும் மிஞ்சினது. beyond all my state. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனா ஏதோ ஒரு தைரியம் கொண்டு போய் கால் வச்சிட்டேன். கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்திருக்கிறார், Hitherto the Lord இதுவரைக்கும் அற்புதம் செய்திருக்கிறார், Hitherto இதிலேயும் has done அற்புதம் செய்வார். Even He'll perform miracles further. கர்த்தரை நம்பி கொண்டு போய் காலை வச்சிட்டேன். I believe the Lord and placed my foot there. நாட்கள் நெருங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. The days came by. நான் அட்வான்ஸா ஒரு பெரிய தொகையை நான் கொடுக்கணும். I had to give a great amount as advance. தலைமை போதகர் அவர்கள் சாம்சுந்தர் ஐயா வந்தார். Pastor Sam Sundaram came. He was the chief ரொம்ப pastor. சந்தோஷம் ஆயிடுச்சு. He was very happy when he இந்த saw it. இடத்தை பார்த்து பயங்கர சந்தோஷம். When he saw the land, he was exceedingly glad. அதற்கு ஒரு 70 லட்சம் ரூபாய் உடனடியாய் தேவை. 70 lakhs was immediately needed. பாஸ்டர் சொன்னார், கவலைப்படாத தாமஸ், Pastor said, do not bother. நான் உடனே அதை ஒழுங்கு பண்ணுகிறேன். Immediately I'll arrange those funds. அவர் சொன்னபடி ஒரே வாரத்திலே 70 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டார். Within a week, he made ready the 70 lakhs. பேங்க் லோன் நான் திரும்ப கட்டணும். Bank loan, I have to pay back. பேங்க் லோன் ரெடி, The loan was ready. செக் ரெடி, The check was ready. லெட்டர் வந்துருச்சு, செக் ரெடி. The letter came that the check is ready. நாளைக்கு செக் கொடுக்குறாங்க. Tomorrow they are handing the check. நான் உடனே என்னுடைய அந்த ஹவுஸ் ஓனருக்கு, அந்த லேண்ட் ஓனருக்கு ஃபோன் பண்ணேன். Immediately I சார் rang them. செக் ரெடி, நாளைக்கு 12 மணிக்கு நான் செக் கொண்டு வருவேன். Tomorrow by 12 அவருக்கு noon. ரொம்ப சந்தோஷம். He was exceedingly. இந்த செக்கை நாங்க வாங்கணும்னா In fact, it was obtained. நம்முடைய சபையினுடைய கமிட்டி எல்லாம் சேர்ந்து அப்ரூவல் லெட்டர் கொடுக்கணும். The committee members of the church. பாஸ்டர் உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவசரமா எல்லா கமிட்டி மெம்பர் எல்லாம் கூட்டினார். Pastor brought all the committee members of the church. எல்லாரும் ரெடி, கையெழுத்து போடுங்க ரெடி. They were prepared to sign. நான் திரும்ப ஓனருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த கமிட்டி கூடிட்டாங்க, இன்னைக்கு மத்தியானம் செக் வாங்கிடுவேன், நாளை காலையில கேஷ் பண்ணி உங்கள்ட்ட கொடுத்துருவேன். So I told the owner, the committee is ரொம்ப ready. சந்தோஷம். I would pay the cash tomorrow. கமிட்டி சந்தோஷமா ஆரம்பிச்சது. The committee began in a. பாஸ்டர் பெரிய விளக்கத்தை கொடுத்தாங்க. Pastor gave a. எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்னாரு. He asked. எல்லாரும் கையெழுத்து போட எழும்புனாங்க. They rose. எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பன் ஒருத்தன் எழும்பி அப்ஜெக்ஷன் என்றான். So one who was close to me, he said objection. என்னடா இது அப்ஜெக்ஷன்? A person who could not imagine, he said, he objected. என்ன அப்ஜெக்ஷன்? He objected to the எனக்கு proposal. ஒண்ணும் புரியல. I just could not understand him. பாஸ்டர் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. Pastor tried to convince him. கையெழுத்து போட ஸ்டேஜுக்கு யாரும் வரல. எல்லாரும் கையெழுத்து போட வந்தாலும் ஒருவர் கையெழுத்து போடல. One member of the committee refused to sign. நான் பயத்தோட எழும்பினேன். பாஸ்டர், I rose up with fear. நான் ஒண்ணும் இல்லாம இந்த ஆவடிக்கு போனேன். Pastor, I came to Avdi without anything. கர்த்தர் எனக்கு எல்லாம் இருக்க தந்தார். The Lord gave me everything. எங்க அப்பாவும் தரல, My father never gave me anything. நீங்களும் தரல, You never gave me anything. பேங்கும் தரல, Bank never gave me anything. தேவன் தந்தார். It was God who supplied me. இதுவரைக்கும் தந்தவர் He who supplied me இனிமேலும் தருவார். is able to supply me. தந்தா வாங்கிக்கிறேன், தரலனா விட்டுறேன். If you give me, I'll get it. If not, I கர்த்தர் தேவன் தருவார். will. The Lord would supply me. கண்கள்ல கண்ணீரோடு வெளியே வந்தேன். பாஸ்டர் சொன்னாரு, இருங்க தாமஸ். Tears in my பாஸ்டர், இதுவரைக்கும் என்னை நடத்தின உதவி செய்தவர் எனக்கு உதவி செய்வார். The Lord who has hitherto helped me would help me further. நான் நேராக வீட்டுக்கு வந்தேன். I came home. என் தேவனை நோக்கி பார்த்தேன். I looked at my God. ஆண்டவரே எனக்கு மன்னியும். I said, God, எங்க பாஸ்டரை பார்த்தத மன்னியும். forgive me. பேங்க பார்த்தத மன்னியும். Forgive me for looking at நான் the bank. உம்மை பார்க்க தவறுனது எனக்கு மன்னியும். I failed to look at you. அவரை my God. நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. All the faces அது that looked at him வெட்கப்பட்டு were போனதே இல்லை. They would never be put to எனக்கு நீ shame. சொல்லி இருக்கிறீர், Lord, you have to. இதுவரைக்கும் என்ன வெட்கப்பட விட்டதில்லை, So far you have not. இனிமேல் விட மாட்டீர். Neither will you put me to நீர் shame. எனக்கு உதவி செய்வீர். You would help me. இரவெல்லாம் அழுதேன். Throughout night I wept. காலை 8:30 மணிக்கு என்னுடைய போன் ரிங் ஆனது. Morning 8:30 my phone was ringing. என்னை முகமறியாத ஒருவர், One who எனக்கு knew me தெரியாத ஒருவர். not. One who knew me not. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I believe humbly. அவர் எனக்கு ஃபோன் பண்ணினார். He rang me up. உங்களை உடனடியா பார்க்கணும். Pastor, I have to see you immediately. எதுக்கு பார்க்கணும்? What for? நீங்க யாரு? Who are you? நான் உங்களை பார்க்கணும். I have to see you immediately. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. காலையில 10:30 மணிக்கு நாங்கள் சந்தித்தோம். 10:30 we met. என் தேவை முழுவதும் சந்திக்கிற மனிதனாக அவர் இருந்தார். He was a man who was able to meet all my needs. கொஞ்சம் கூட வார்த்தை தவறாமல் சரியாக 12 மணிக்கு கேஷோட போய் நான் நின்றேன். Without failing my words, along with ready cash, I went there. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். It was the Lord who helped me. கர்த்தர் எனக்கு உதவி It செய்தார். was the Lord who helped me. இதுவரைக்கும் உதவி செய்கிறார்.
He has helped me so far. இதுவரைக்கும் உதவி செய்கிறார். He has helped me so far. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் சொல்வேன் என் தேவன் இன்றைக்கு சந்திக்கிறவராகவே இருக்கிறார். My God is able to meet my needs even this day. இன்றைக்கு சந்திக்கிறார். He is able to meet my needs. நான் சொல்லுவேன் என்னுடைய காலத்துக்கு பின்பு கர்த்தர் வராமல் இருப்பார், ஆனால் For my season. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்த அற்புதங்களை பிற்காலத்திலே சொல்லப்படும். Later stages you would realize all the தேவன் miracles that எப்படி God எல்லாம் உதவி செய்தார். So how God helped me out. எந்த நிலைமையிலே உதவி செய்தார். What state He helped me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. மனித கரங்களை நோக்காதபடி தேவனுடைய கரங்களையே பார்த்து That I may not look at the தேவனுடைய hand of man. கரங்களிலே இருந்து பெற்றுக்கொண்டு I may look at the hand of God and இன்றைக்கு receive வரைக்கும் சொல்லலாம், தேவன் எனக்கு உதவி செய்தார், God has helped தேவன் me. செய்து கொண்டிருக்கிறார், He's helping நான் me. சாகு வரைக்கும் உதவி செய்வார். Even to my very death He would help me. நீதிமான்களுடைய சந்ததியோடு இருக்கிற தேவன் என் பிள்ளைகளோடு இருப்பாரானால் அவர் திரும்ப என் பிள்ளைகளுக்கு செய்வார். அவர் உதவி செய்வார். This is the God among the righteous. If He there, உதவி if He செய்வார். there with பிரதர், my children, உதவி He செய்வார். would help. உதவி பலனற்றவனுக்காயிலும் பலன் உள்ளவனுக்காயிலும் தேவன் உதவி செய்கிறது லேசான காரியம். It's a light matter for God to help those who have and who have not. அவன் யாரா இருந்தாலும் சரி, Whoever he may be, அவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். he is there to help. ஏன் தெரியுமா? You know why? அவர் உதவி செய்யும்படியாக That he may. அவர் வானத்திலே ஏறி வருகிறார். He comes up. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Deuteronomy 33. டியூட்டாரனமி உபாகமம் 33ஆம் அதிகாரம். Deuteronomy 33. யெஷூரனுடைய தேவனை போல் யெஷூர வாசிங்க 33:26. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே அவர் படைக்கலம் சகாயம் செய்யும்படி அல்லது உதவி செய்யும்படியாக வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். There is none like the God of Jeshurun, who rideth up upon the heaven in thy help, and in his ஆண்டவர் excellency on the ஏறி sky. வருகிறார். எதற்காக? He rideth upon the heaven in the sky உதவி செய்வதற்காக. to help. நான் சொல்ற அருமையானவர்களே, I tell you, dear ones, எப்பொழுது நமக்கு சகாயம் தேவையானாலும், whenever we need help, சங்கீதக்காரன் சொன்னா, the psalmist says, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக look at the rock from whence cometh என்னுடைய my help. கண்களை நான் ஏறெடுக்கிறேன். Look, I set my eyes. எந்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வரல. From no mount came help. ஒத்தாசை எங்க வந்து கேட்டீங்கன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை Help வரும். came from the Lord God who created heaven and earth. எனக்கு ஒத்தாசை வரும், Help would come. உதவி வரும். Help would definitely come. அந்த உதவி தவறவே தவறாது. He would never ever fail you. ஏற்ற சமயத்திலே At the appointed time, சகாயம் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். the Lord who helps is alive even this day. அவருடைய உதவி ஒரு நிமிஷம் முன்னாலேயும் வராது, ஒரு நிமிஷம் பின்னாலேயும் வராது. His help would never come a minute ஏற்ற earlier or சமயத்திலே later. உதவி At the செய்வார். appointed time is there to help you. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சரியான சமயத்துல உதவி செய்வாரியா? He is there to help you at the appointed time. ஏற்ற சமயத்துல At உதவி. the appointed time. He is there to அல்லேலூயா. help you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. அவர் உதவி செய்கிறவர் மாத்திரம் அல்ல. Not only does he help you, ஈசாக்கு ஒரு இடத்தை சந்திக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், தயவு செய்து 22ஆம் வசனத்தை பாருங்கள். verse 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார். The Lord hath made room for us. எதற்கு? What for? பலுகுவதற்கு. That we may be fruitful in the land. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. It's already said. தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். God blessed him 100 fold. வர வர பலத்து பெரியவனானான். He waxed and waxed and அவன் was made ஐஸ்வரியவானான். great. He became rich. ஆனா இப்போ அவர் சொல்லுகிறார், Now he says, தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார்.
The Lord has made room for us. என்ன இடம் உண்டாக்கினார்? What's that room? நாம் பலுகும்படியா, That we may be அல்லது fruitful. நாம் பெருகும்படியா. That we may increase. in the land. கவனியுங்கள், நம்முடைய தேவன் உதவி செய்கிறவர் மாத்திரம் அல்ல, God not only helps us. நம்முடைய தேவன் பலுக பண்ணுகிறவர். He is able to make us fruitful. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க வேணுமானாலும் பாருங்க. Look at the blessings of நீ God. பலுகி பெருகி பூமியை நிரப்புவாயாக. That you may multiply and increase and fill the earth. உன்னுடைய கூடாரத்தை விசாலமாக்கு. Increase thy tabernacle. வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய். Spread on the right hand and left hand. தடை செய்யாதே. Do not stop. தேவன் ஒரு மனுஷனை கரத்திலே பிடித்தாரானால், Man would catch the, if God would நம்முடைய catch hold of தேவன் man, எல்லா விதத்திலும் நம்மை பலுக பண்ணுகிறவராய் இருக்கிறார். He would make us increase in all aspects. அவருடைய ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் The greatest தேவனுடைய பிள்ளைகளை பலுக பண்ணுகிறது. That the children of God may multiply. ஆண்டவர் சொன்னார், Lord said, இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். till there isn't any room, I would bless you. நீ இடமே இல்ல ஆண்டவரே, இது Lord, வைக்க இடம் இல்ல, எனக்கு போதும், No நீ place. சொல்ற வரைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன். Until the time you say there isn't any place, He would bless you. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே பலுகு. The blessings of God is always fruitful. யாருக்கு? For whom? நீங்க சந்தர்ப்பங்களை வாசித்தீர்களானால், To read the incidents. ஈசாக்கு அவங்க அப்பா தோண்டின துறவை மறுபடியும் தோண்டி தண்ணீர் தேடினான். He was seeking water from the அவன் wells தண்ணீர் of his கிடைத்த father. உடனே When he எதிரிகள் வாக்குவாதம் பண்ணினார். The enemies came and argued. வாக்குவாதம் பண்ண உடனே வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், When they argued, அடுத்த கிணற தோண்டு. he went to the other well and died. அவன் வாக்குவாதம் பண்ணல. He never argued. நான் தோண்டின கிணறு, நான் எடுத்த தண்ணீர், அவன் வாக்குவாதம் பண்ணல. It is my well, my water. Never did ஈசாக்கு that. வாக்குவாதத்துக்கு விலகினான். He separated himself from the அடுத்த கிணறை தோண்டினார். He dug another. அங்கே வாக்குவாதம் பண்ணினார். There too they argued. விலகி போனார். He separated from them. கடைசியாக தோண்டுகிறார். Lastly, when he dug the அங்கே well, வாக்குவாதம் பண்ணவில்லை. they never came and argued. இப்ப சொல்றாரு, தேவன் நம்மை பலுகுவதற்கு இடம் உண்டாக்கினார். The Lord hath made room for us that we may be எப்போ fruitful. தேவன் பலுகும்படி இடம் உண்டாக்கினார்? When did He make room? to be எப்பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாக்குவாதத்துக்கு விலகுறானோ, A child of அங்கே God. தேவன் பலுக பண்ணுகிறார். When a child of God keeps away from argument, it is there God increases. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, உங்களையும் என்னையும் தேவன் வர்த்திக்க பண்ண வேண்டுமானால், God has got to increase. பலுக பண்ண God வேண்டுமானால், has got to multiply. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், What about the thing that God anticipates? வாக்குவாதம் வேண்டாம்ப்பா. No arguments, please. தேவன் ஏன் ஆபிரகாமை வர்த்திக்க Now, பண்ணினார்? why did God increase Abraham? ஏன் பலுக பண்ணினார்? Why did He multiply? அங்க ஒரு வாக்குவாதம் வந்தது. There an அவர் argument. சொன்னாரு, டோன்ட் ஆர்குமெண்ட். He said, no arguments, please. வாக்குவாதம் வேண்டாம். No arguments at all. நாம ரெண்டு பேரும் பிரதர்ஸ். We are brothers. நீ வலதுபுறம் போறியா? If you go to the east, போயிடுறேன். நீ இடதுபுறம் போறியா? if you go to the east, நான் வலதுபுறம் I'll go to the west. வாக்குவாதம் வேண்டாம். No arguments. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே In the life of saints, ஆர்குமெண்ட் வேண்டாம். there need not be any argument. நான் சொல்ல அருமையானவர்களே, I tell you, dear இந்த ones, குடும்பத்திலே ஆர்குமெண்ட், பேச்சுக்கு மேல பேச்சு, Argument in பேச்சுக்கு family, மேல பேச்சு, வார்த்தைக்கு மேல வார்த்தை. word after ஏன் word. குடும்பங்கள் இன்னைக்கு பலுக முடியல? Why the families are ஏன் not able? குடும்பங்கள் பெருக முடியல? Why they are not able to be fruitful? வாக்குவாதம் எழும்பும் முன்னால இடத்தை காலி பண்ணிரு. Even before an argument proceeds, ஏனென்றால் depart. வாக்குவாதம் அடுத்தது சண்டையை பிறப்பிக்கும். The argument would bring about a quarrel and a strife. வாக்குவாதம் எழும்பிச்சுன்னா அதோட எழும்பிருங்க. So when an argument arises, get up and go. நீங்க எழும்பலன்னு சொன்னா You don't get up and go. அடுத்தது சண்டையை பிறப்பிக்கும். Next, there would தேவனுடைய be நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? a quarrel. Glory be to the வாக்குவாதம் name of வேண்டாம் ஐயா. God. No arguments, please. வாக்குவாதம் வேண்டாம். No more arguments. பரிசுத்தவான்கள் எப்போ ஆண்டவர் பலுக பண்ணினார்? When did God increase us? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. நான் சொல்றேன், I would ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த இடத்தை வாங்கினோம். Great struggle we purchased that land. இதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாரு. There was a person nearby. நான் காலையில 4 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிப்பேன். Early morning at 4 a.m. இயேசுவேன்னு ஆரம்பிச்சா அவரு So that was the way he used to spit it me when I நான் used to. எப்போ ஜெபம் முடிக்கிறனோ அது வரைக்கும் அந்த ஆளை செய்துட்டே இருப்பான். அங்க நின்னு செய்துட்டே Up to the time I used to complete my அவனுக்கு அந்த prayer, கிருபை, எனக்கு இந்த கிருபை. he had that grace or talent. I had this grace. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அங்க துப்பிக்கிட்டே இருப்பான். எப்படி தான் இவ்வளவு எச்சு வருதோ தெரியல. I can't understand
How he is able to get the spit for தேவனுடைய 2 hours. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to him. சரி, இந்த பிரச்சனையே வேண்டான்னு சொல்லி காம்பவுண்ட் போட்டலான்னு So I decided to put the compound wall. நான் சொன்னேன், அங்கே ஒரு மரம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அந்த மரத்தை நீங்கள் எடுத்துருங்க, அது கரெக்டாக எல்லையில் இருக்குது, எடுத்துருங்க. It's there on the border. ஏய், உனக்கு வேலி போடணும்னா நீ எடுத்துக்கப்போ. If you need சரி, நானே எடுத்துக்கிறேன். if you need the compound, you remove it. மறுநாள் பிரதர்ஸ் வேலி அந்த மரம் எடுக்க வந்தாங்க. So brothers came to remove the tree. நேற்றுக்கு இருந்த கல் 2 அடி இந்த பக்கம் வந்துருச்சு. The cornerstone had moved 2 feet away. நான் பார்த்தேன், என்னடா கல் நேற்றுக்கு அங்கே இருந்துச்சு. The stone had just moved off its own. நான் அவருக்கு, சார் என்ன சார் இது? ஏய், இங்கே தான் இருந்துச்சு, உனக்கு என்ன வேணும், எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் பாரு, ஏய் போயின்னு பேசுகிறார். படித்த மனுஷன். An educated man is speaking mannerlessly. இங்கே பிரதர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் கடப்பாரை தூக்கிட்டாங்க. அந்த மரம் வெட்டுறதுக்கு பதிலாக அவரை வெட்டி தூக்கிறேன். They took the crow. இருங்க பிரதர், இருங்க பிரதர். Can't stop. 2 அடி தானே பிரதர், தள்ளி போடுங்க பிரதர். Okay, never mind. காம்பவுண்ட் தள்ளி போடுங்க. So never mind. நான் 2 அடி விட்டேன்யா. I just left 2 feet. தேவன் எனக்கு எல்லாம் விசாலமாக்கி எதிரில் உள்ள இப்போ ஏக்கர்கள் கொடுத்தார். God increased my boundaries. He gave the land friend. நான் சொல்கிறேன், வாக்குவாது விலக சொல்லணும். So தடாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தோம். in Tada we started a branch. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் எலிஷாவுடைய அக்கா அங்கே தடாவில் ஊழியஞ்சுறாங்க. So the sister of Pastor Elisha's, அவங்களுடைய அந்த பாஸ்டர் மோசஸ் உடைய அப்பா இடம் கொடுத்தார். Pastor, the father of நாங்கள் அங்கே ஆலயம் கட்ட உதவி செய்தோம். we helped. ஆலயம் கட்டு முடிஞ்சு டெடிகேஷனுக்கு போனோம். We went for the இங்க இருந்து எல்லாரும் டெடிகேஷனுக்கு போயிருக்கிறாங்க. சபையில இருந்து எல்லாம் 2 வேன் பிடிச்சு எல்லாம் போய் ஒரு 60-70 பேர் நிக்கிறோம். So 60 or 70. நாங்க சர்ச்சுக்கு உள்ள போனா ஏற்கனவே இன்னொரு பாஸ்டர் உள்ள உட்கார்ந்திருக்காரு. So some of the pastors seated. அவர் சொல்றாரு, இது உங்க சர்ச் இல்லங்க, இது ஏசியா இல்ல, இது எங்க சர்ச். He says it's இவர் not. வந்து எங்க ஊழியக்காரரு, It's my servant. இது எங்க இடம். It's my place. அவர் பாஸ்டருக்கு அப்பா சொன்னாரு, இது ஏன் இடம்டா. The father of the pastor said, அவர் இடத்துல இவர் உட்கார்ந்துக்கிட்டு இங்க உள்ள வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன், டோன்ட் ஆர்குமெண்ட். let's not have any arguments. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. Let's not have any arguments. பாஸ்டர் மோசஸும் அவங்களுடைய மனைவியும் கத்துறாங்க, பாஸ்டர் உள்ள வந்து ஜெபம் பண்ணுங்க. Pastor Moses and his wife. ஆர்க்கு ஏசியாக்காரங்க வந்தானுங்க, ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டானுங்க. அந்த பேரே வேண்டாம், உள்ள போய் தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வாசல்லே ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. let's pray even at the வாசல்லே டெடிகேட் பண்ணு. அங்க ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு, வேப்ப மரம் நிழல்ல அவ்வளவு பேரை கூட்டு போனேன், கூப்பிட்டு டெடிகேஷன் மெசேஜ கொடுத்தேன். என்ன ஆத்மாவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டேன். Then having completed my prayer, ஐயோ, the பாஸ்டர் அம்மாவும் கத்தி அழுதாங்க, பாஸ்டர் எங்க விட்டுட்டு போறீங்க, பாஸ்டர் விட்டுட்டு. டோன்ட் வரி, கத்தப்பட மாட்டேன். the pastor and his wife, they were weeping. நெக்ஸ்ட் வீக் Very next week, ஒரு பிரதர் வந்தார் சிஎஸ்ல இருந்து. so from CSA our brother came. பாஸ்டர், நீங்க நிறைய ஊழியம் செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் பாஸ்டர். I heard you. நீங்க தமிழ்நாட்டில் நான் செய்ய மாட்டேன், வேற தமிழ்நாடை விட்டு வேற ஸ்டேட்ல ஏதாவது இடம் வாங்கினா சொல்லுங்க பாஸ்டர், நான் காசு தரேன். நான் சொன்னேன், பிரதர் தடாவில் அப்படி பிரச்சனை இருக்கு, அங்கே ஒரு நல்ல இடம் இருக்கு, அதை வாங்குறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். அவர் உடனடியாக அவர் வந்து இடத்த வாங்கி, நான் விட்டது 5 சென்ட், அவர் வாங்கி கொடுத்தது 13.5 சென்ட். So I left 5 cents at Tada, but he purchased me 13.5 cents. Look at the way how God helps. நான் விட்டது கிராமம், தேவன் வாங்கி கொடுத்தது பட்டணம். God gave me a city. இப்போ பாருங்க, அந்த சர்ச்சையே பார்த்தீங்கன்னா If you look at the church, 2 ஃப்ளோர், 2 floors, double floor. லட்சக்கணக்கு தள்ளி கட்டிட்டாரு. 100கணக்கான ஆத்துமாக்கள் இருக்காங்க. இதுல பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? 6 மாசத்துல நாங்க எந்த இடத்தை விட்டுட்டு வந்தோமோ அந்த இடத்தை கவர்மெண்ட் ஆக்குபைட் பண்ணி புல்டோசரை விட்டு அடிச்சு நொறுக்கிட்டான். Government occupied the place where those people rejected us. தரமட்டமாக்கி They demolished all the buildings. கவர்மெண்ட் கம்பெனி வந்துருச்சு. And the government company came. சர்ச்சே இல்ல. No பட் church. சர்ச் இங்க இருக்கு. But the church is here. நான் சொல்லுவேன், வாழ்க்கையில வர்ற ஆர்கியூமெண்ட் கூட ரொம்ப நல்லதுக்குங்க. So if an argument comes in your life, பண்ணாதீங்க. never argue. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விட்டு தொலைங்க. Leave it. நீங்க விட்டது கொஞ்சம், தேவன் தருவது ஏராளம். You left little, but God will give you many. அல்லேலூயா. Hallelujah. நம்ம ஆண்டவர் கூட சொன்னார் பாருங்க, எப்ப யாரு வரி கட்டணும்? Who has to pay the tax? யாரு வரி கட்டணும்?
Who should pay the tax? பிள்ளைங்களா அந்நியரா? Whether the children or the strangers. அந்நியர் வரி கட்டணும். அப்ப நம்ம வரி கட்ட வேண்டியது இல்ல. Strangers. நாம கட்ட வேண்டியது இல்லட்டாலும் இடரல் உண்டாகாதபடி That there may be no obstacles. Let us pay the tax. கட்டு. Let us pay the tax. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் கத்து கொடுத்தார். Our God is such a God. நான் கட்ட வேண்டியது உனக்கு தெரியுமா? You know, I need not. போய் உன்னை பாத்துறேன் பாரு. I am able to meet you anywhere. அப்படினு சொல்லல. He never said so. நம்ம விட வேண்டியதை விட்டுருங்கப்பா. Whatever we have to do, let us move away from arguments. நம்முடைய வாழ்க்கையில ஆர்குமென்ட் வேண்டாம். Let us keep away from புருஷ arguments. மனைவிக்கு ஆர்குமென்ட் வேண்டாம். No arguments between husband and wife. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆர்குமென்ட் No வேண்டாம். arguments between parents. சபையில ஆர்குமென்ட் வேண்டாம். No arguments in church. ஆர்குமென்ட் பண்ணாதீங்க. Let there be no arguments. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சபைக்கும் நமக்கும் வாக்குவாதம் செய்கிற பழக்கம் இல்லை என்று அறியக்கூடும். The word of God says the church as well as we ought to know that there should not be any argument. ஒரு குற்றம் அறியாத என் ஆண்டவர் God knew no fault in me. கைதியாக நின்று கொண்டிருக்கிறார். So he is standing, my அவருக்கு Lord. ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. A chance is given to him. உம்முடைய நீதி என்ன? What about your righteousness? குற்றம் எஜமான் பிலாத்து கேட்கிறான். Pilate is asking him. அவங்க மேல இவ்வளவு குற்றம் சாட்டுறாங்களே. They are accusing you. நீர் மௌனமா இருக்கிறீர்கள். You are silent. நான் நினைக்கிறேன் இயேசு மாத்திரம் அன்றைக்கு வாயை திறந்து தன்னுடைய நீதிக்காக வாக்காடி இருப்பாரானால் Jesus opened his mouth. நீங்களும் நான் இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டோம். You and I would not have been seated here. இப்படி ஒரு சபை இருந்திருக்க முடியாது. Surely உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இருந்திருக்க முடியாது. No salvation for you and me. இயேசு தன்னுடைய நியாயத்திற்காக வாயை திறந்திருப்பாரானால் Jesus opened his mouth for his righteousness' sake. ஒருவன் அவர் மேல் கை வச்சிருக்க முடியாது. None would have. அவர் சிலுவைக்கு போயிருக்க முடியாது. Would not have gone to இந்த மாபெரும் ரட்சிப்பு உண்டாயிருக்க முடியாது. This great salvation. இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக சபை பலுகி பெருகி விஸ்தாரமாகி ஒருவனும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாதபடி சபை வளர்ந்து போகிற காரணம் என்னவென்று கேட்டால் இயேசு வாக்குவாதம் செய்யவில்லை. Jesus never argued. இயேசு வாயை திறக்கவில்லை. He never opened his mouth. அடிக்கப்படுகிற ஆட்டை கொண்டு போகிறது போல Even as a lamb slain. என் இயேசு கொண்டு போகப்பட்டார். My Jesus was taken. என் இயேசு கொண்டு போகப்பட்டார். My Jesus was taken. வாயை திறக்கல. He never opened his mouth. வாயை திறக்கல. He never. வாயை மூடினார். He shut his mouth. நியாயம் இல்லாதனால அல்ல. Not that there was அவர் பக்கம் நீதி இல்லாதனால அல்ல. Not that there was அவருக்கு not பேச தெரியாதனால அல்ல. Not that he knew not. சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய நீதிமான் Judge of all. வாயை மூடினார். He never opened his mouth. He shut his mouth. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? இன்றைக்கு உலகம் முழுவதும் எருசலேமிலே ஆரம்பித்த ஒரு சின்ன கூட்டம் A small group that started உலகம் முழுவதும் பரவி போகிற காரணம் all என்ன? over the world. இயேசு வாயை திறக்கல. Jesus never opened இயேசு his வாயை mouth. திறக்கல. Jesus நீங்க never வாயை opened. திறக்காதீங்க. Likewise, you உங்க too வீட்ல should not. வாயை திறக்காதீங்க. Do not open your mouth. வாயை மூடி பாருங்க. Just shut your mouth. கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார். God would make you fruitful. கர்த்தர் உங்களை பெருக The பண்ணுவார். Lord would increase you. தேவன் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். God will make room for you. எதுக்கு இடம் உண்டாக்குவார்? What for? நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் I tell you in the name of Jesus. உங்களை பலுகுவதற்கு தேவன் That இடம் you உண்டாக்குவார். may be fruitful. God would make a room. for you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அவர் பலுகுற மாத்திரம் அல்ல, Not only he makes you, அவர் கண்காணிக்கிறவர். he oversees. சீக்கிரம் வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் The book of Genesis, 31 அதிகாரம் chapter 31. 49-50. அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறந்த பின் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் மறைந்த பின் நீ என் குமார்த்திகளை துயரப்படுத்தி நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்கள் எல்லாம் வேறு ஸ்திரீகள் விவாகம் பண்ணினவனால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை பார். தேவன் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியினால் அது மிஸ்பா என்னும் மிஸ்பா, அது வரைக்கும் மிஸ்பா பேர்ல, அது வேற பேர் மிஸ்பா. என்ன பேர்னா தேவன் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணி. Mizpah is a place where the Lord watched between me and thee. You know when he said that? தன் பிள்ளைகளை தனியா அனுப்புறான். He sends his children away. தன் பிள்ளைகள் அந்நிய நாட்டுக்கு போறாங்க. இதுவரைக்கும் அப்பா வீட்ல அப்பா பாதுகாப்புல இருந்தாங்க. Going to a strange land. போறான். Now he is going. இப்ப லாபான் சொல்லுகிறான். Laban says, உன் ஆண்டவர் யார் தெரியுமா? know who is your God? உன்னுடைய ஆண்டவர் கண்காணிக்கிறவர். He is a God who oversees you. என்ன கண்காணிப்பார்?
He will oversee me. என் பிள்ளைகளை நீ துயரப்படுத்தி If thou shalt துரோகம் பண்ணினாய் ஆனால் if you betray them, தேவன் கண்காணிப்பார். God is a witness between me and thee. தேவன் ஒரு மிஸ்பா எடுத்து வச்சிருக்காரு. God has kept the place named Mizpah. என்ன இடம் தெரியுமா அது? You know what's that place? நம்முடைய குடும்பத்திலே நாம் துயரப்படுத்தி When we are துரோகம் பண்ணுவோமானால் if we betray, ஆண்டவர் கண்காணிக்கிறார். the Lord is there to oversee us. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். The Lord is looking at us. எதை பார்க்கிறார்? What does He look at? நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். He looks at our family life. அங்க வேதம் நீங்க முன்ன மல்கியாவுல நீங்க வாசித்தீங்கன்னா Read it in Malachi. மல்கியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா சீக்கிரம் வாசிங்க. இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாய். காவல் காக்கிறவன் சொன்னா அவன் மேய்ப்பன். மேய்ப்பன் ஆனாலும் சரி, உத்தரவு கொடுக்கிறவனானாலும், தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, சேனைகளின் கர்த்தருக்கு நீ காணிக்கை சேனைகளின் கர்த்தருக்கு லட்ச லட்சமா நீ காணிக்க கொடுக்கிறவனாய் இருந்தாலும் சரி, அவனை யாக்கோபின் கூடாரங்களில் நீ உபத்திரவப்படுத்தி துரோகம் பண்ணுகிறவனாய் இருந்தால், நீ யாக்கோபின் கூடாரத்திலேயே இருந்தாலும் நான் உன்னை சங்கரிப்பேன். If you betray and if you persecute, though you be in the tabernacle of Jacob, yet I would cut you. என்றால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உடன்படிக்கையின் தோழிக்கு நீ துரோகம் பண்ணினாய். You have betrayed your own. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். I'm looking at the family. கர்த்தர் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பலுக பண்ணுகிறவர் மாத்திரம். Not only does He increase, நம்முடைய வாழ்க்கையில மிஸ்பா என்ற இடம் இருக்கணும். In our life we need a place known as மிஸ்பா என்ற இடம் இருக்கணும். We need a place known. அங்க என்ன இல்லன்னு சொன்னா, what is not there? துரோகம் இல்ல. No betrayal. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Be to the name of God. அங்கே துரோகங்கள் இல்ல. No betrayal. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Be to the name of God. தேவன் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். God is overseeing me. தேவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். God is watching me and looking at me. என்னுடைய வீட்டை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். God is looking at my house. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Be to the name of God. உடம்பு முழுவதும் தாலியா கட்டினாலும் அவ துரோகம் பண்ண ஏதாவது கேட்க போகுது? தாலி ஏண்டி துரோகம் பண்ணன்னு கேட்க போகுது? So if she betrays her husband with that ornament, இல்ல, அவ தாலி தான் அந்த புருஷனை பார்த்து, ஏண்டா நீ கட்டின தாலி அவ கழுத்துல கிடக்க, நீ ஏன் இப்படி துரோகம் பண்ண கேட்க போகுது? கேட்காது. ஆனா தாலி கேட்காது, தேவன் கேட்பார். The Jews would never ask whether he or she has betrayed. ஆகையால நான் தாலியை காட்டிலும் ஏன் தேவனை மதிக்கிறேன்னு சொன்னா, இது கேட்காத போட்டு எதுக்கு விலை கொடுக்கணும்? இதுக்கு 10 சவரன் போட்டு ஏன் நாளெல்லாம் சுமந்துட்டு கிடக்கணும்? Why do you have to carry 10 sums of gold? அவர் விசாரிக்கிறவர். There is a God. அவர் கண்காணிக்கிறவர். Who is a God who அவர் விட்டு வைக்க மாட்டாரு. He would never leave. துரோகங்களை விட்டு வைக்க மாட்டாரு. He would never leave you. துயரப்படுகிறத விட்டு வைக்க மாட்டாரு. He would never leave the afflicted. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Be to the name of God. இன்றைக்கு நல்ல சாரமாரே அடிச்சு போட்டு வந்துருவாங்க, ரொம்ப உத்தமர்கள் மாதிரி. Now people appear as if they are very righteous and very kind. தேவன் கண்காணிக்கிறார். Is God who watches. துயரப்படுத்துவீர்களானால், அவ பலிபீடத்துல கண்ணீர் விடுவாளானால், அந்த கண்ணீருக்கு தேவன் பதிலளிக்காம விடவே மாட்டார். God would answer her tears. விடவே மாட்டார். He would never spare her. தேவன் பரிசுத்தர். God is holy. தேவன் பரிசுத்தர். He is holy. You careful. You ought to be. குடும்ப வாழ்க்கையில கவனமா இருங்க. You ought to be very cautious in your family. கடைசியாக Lastly, 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம். Genesis 32. அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் கண்டேன். Having met God face to face. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி கிளைமாக்ஸ், கடைசியுடைய லக்கு என்னவென்றால், என் தேவனை முகமுகமா நான் காணணும். My last goal is I got to see God face to face. தேவன் நம்மை காக்கிறார். God is able to protect us. தேவன் நம்மை நடத்துகிறார். God is able to lead us. தேவன் நம்மை கண்காணிக்கிறார். God is able to தேவன் நமக்கு உதவி செய்கிறார். God is able to help us. தேவன் நம்மோடு இருக்கிறார். God is there with us. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தேவனை முகமுகமாய் நான் தரிசிக்கணும். I have to see God face to face. ஒரு நாள் வரப்போகிறது. One day would come. என் ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு வரும்போது, my Lord Jesus, when he comes, நான் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பேன். I would look at my Lord face to face. இத்தனை வேதனைகள் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, amidst all these pains and loss, தேவ மனிதனாய் யோபை தேற்றினது என்னவென்று கேட்டார். what comforted
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு My இருக்கிறார். Redeemer lives. அந்நிய கண்கள் அல்ல, Not other eyes, என்னுடைய கண்களாலேயே நான் அவரை but காண்பேன். my own eyes would behold நான் him. அவரை முகமுகமாய் காண்பேன். I would look at him face to face. முகமுகமாய் காண்பேன். I would look at him என் face to சரீரம் அழிய போகட்டும், Let my என் எலும்பெல்லாம் அழிய போகட்டும், body decay. என்ன நடக்கட்டும், Let everything ஒரு come to நம்பிக்கைக்காக pass. காத்திருக்கேன். I wait. நான் அவரை முகமுகமாய் I would look at him face to face. பிரதர், நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கட்டும் பிரதர்? Come anything. நமக்கு ஒரே ஒரு லக்கு இருக்கு பிரதர். There's only one என் goal. இயேசுவை நான் முகமுகமாய் I காணணும். would look at Jesus face to யாக்கோபே, face. நீர் எப்பொழுது இயேசு தேவனை முகமுகமாய் கண்டி When would you see God face to face? சொல்வாரு, என் ஒரு காலகட்டம் எனக்கு வந்துச்சு, A time came, நான் தனித்து போனேன். I was all alone. ஆற்றுக்கு அந்த பக்கத்திலே தனித்து போனேன். Alone on the other side. இரவெல்லாம் தேவனோடு போராடினேன். I strived with God throughout. அதிகாலையிலே தேவனை நான் பார்த்தேன். Early morning, I was able to look at God. நீங்களும் நானும் You and I, நம்முடைய தேவனுடைய முகத்தை தரிசிக்கணுமானா if we have to see the face of God, தனிச்சு போங்க. you've got to go apart. தனிமையில தேவனோடு To உறவாடுங்க. go alone, you've got to strive with God. தனியாக தேவனோடு போராடுங்க. All alone, you've got to strive with எந்த ஒரு God. மனுஷன் தேவனோடு தனித்து போராடுகிறானோ, Any man who strives with God alone, குடும்பமாக அல்ல, not as a family, சபையாய் அல்ல, not as a church. இன்னைக்கு ஒருவேளை சபையாய் ஜெபிக்கிறார்கள், Probably they pray as a church. குடும்பமாய் They ஜெபிக்கிறார்கள். may pray as a family. அநேகருக்கு தேவனோடு தனித்து உறவு இல்லை. They don't have a separate அநேகர் relationship. தேவனோடு தனித்து உறவாடுகிறது இல்லை. They don't have a personal யார் relationship தேவனை with சந்திக்க God. போகிறார்கள்? Who can visit God? இரவெல்லாம் போராடுகிறான். Striving with God throughout பவுல் night. சொன்னார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல Even as I strive in நீங்கள் prayer. என்னோட ஜெபத்திலே போராடுங்கள். You ought to strive in prayer. நம்முடைய ஜெப அறை ஒரு போர்க்களம். Our prayer room is a battlefield. இரவெல்லாம் போராடினான். He prayed throughout the night. எல்லாரையும் தூர தள்ளிட்டான். He separated the others. தனித்து. He was all alone. பிரதர், உங்களுக்கும் தேவனுக்கும் தனித்து உள்ள உறவு என்ன? Brother, what is your personal relationship between எத்தனை you and பேர் God? தனித்து ஆண்டவரை How பின்பற்றுகிறீர்கள்? many of you follow God? தேவனோடு தனித்து எவ்வளவு உறவாடுகிறீர்கள்? How many of you move personally with தேவனுடைய God? நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நீங்கள் உண்மையா இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுவேன். I tell you in the name of Jesus, தேவனோடு தனித்து உறவாடுகிறது if you have a close relationship with நம்முடைய God, வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை உருவாக்கும். that would bring about a great change in our life. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. Glory be to the name of என்னுடைய God. ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையிலே The life of my Lord மத்தேயு Jesus. 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், Matthew 14 verse யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், John இவைகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் read all those. இயேசு தனித்து மலையின் மேல் போய் ஜெபம் பண்ணினார். Jesus left all alone to the mount and prayed. இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள் வந்து ஜெபமே வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. ஜெபம் பண்ண Several வேண்டியதில்லை. magazines they say they don't need any prayer. ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. Need not have to pray. ரொம்ப சந்தோஷம். Very good. ஆனா நான் எனக்கு என்ன இப்போ சொல்லுவேன், As for me, I would say இயேசு ஜெபம் பண்ணாரியா? Jesus prayed. இயேசு ஜெபம் பண்ணார். Jesus சோத்துக்காகவா? Is it for food? ஆகாரத்துக்காகவா? Is it for food? வஸ்திரத்துக்காகவா? Is it for garments? இல்ல இல்ல. No, not so. ஜெபம் தேவனோடு உள்ள உறவு. That was a close proximity he had with God. தேவனோடு உள்ள உறவு. The relationship he had with God. இயேசு சொன்னார், நான் ஒருபோதும் தனிச்சிருக்கிறது இல்ல. And Jesus என் said, பிதா என்னோடு இருக்கிறார். I have never been alone. My Father was அவர் with me. தனித்து இருந்தாரையா. He was alone with God. சீசர்களுக்கு தனிமை பாடத்தை படித்து கொடுத்தார். He taught a lesson to the disciples. தனிமையாயிருக்கிற பாடத்தை படித்து He கொடுத்தார். taught a lesson to be alone with God. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். Thousands were gathered. ஓமைகளாலே அன்றி வேறு ஒன்றினால் அவர்களுக்கு தேவன் பேசல. Apart from parables, he never spoke to அவனுக்கு them. புரியலங்க. They never knew. ஆனா ஓமை தான் பேசினார். He had to speak in parables. ஓமைகளாலே பேசினார். He spoke to them ஆனால் in வேதம் parables. சொல்லுகிறது, The word of God மார்க் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Mark 4:34. மார்க் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, உமைகளினாலே அன்றி ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் அவர்களுக்கு சொல்லவில்லை. ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு அவர் தம்முடைய சீசரோடு தனித்திருக்கும் தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். எல்லாவற்றையும் விவரிச்சு காட்டினார். And when they were alone, he expounded all தான் things. சொன்ன காரியத்தை எப்பயா விவரிச்சு காட்டினாரு? When did he explain? சீசர்கள் தனிமையா When the இருந்தாங்க. disciples were alone with him. தனித்து ஜெபம் பண்ணும் பொழுது When they were alone, இயேசு மறுரூபமானார். Jesus was transfigured. அல்லேலூயா.
Hallelujah. இயேசு Jesus மறுரூபமானார். was transfigured. மறுரூபமா ஒரு காட்சி பார்த்தாங்க ஐயா. They saw the பேதுரு யோவானும் ஒரு காட்சி பார்த்தாங்க. Peter and John saw. மறுரூபமாகி இயேசுவை பார்க்கும்போது When they saw the இயேசுவை தனிச்சு பார்க்கல. They never saw கூட him. யார் இருந்தானா? எலியாவும் மோசே இருந்தாங்க. Elijah and Moses were there. அந்த மகிமையான காட்சியை பார்த்த They பொழுது saw the glorious vision. என்ன சொன்னார் தெரியுமா? You know what they said? இங்கேயே இருந்திரலாம். Let us abide here. இங்கேயே இருந்திரலாம். Let us stay here. மனைவி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், வீடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இங்கேயே We இருந்திரலாம். don't need family, wife or children. Let us stay here. அந்த தேவ சமூகத்தின் Look at the presence of God. தேவ சமூகத்தினுடைய மகிமை எப்படி The இருந்தா amazing glory of மனுஷன் the சொல்லிருப்பான், presence of God. இங்கேயே இருந்திரும் ஐயா, They said, வேற let's எங்கேயும் stay போக here. வேண்டாம் ஐயா, We need not have இங்கேயே to go. இருந்திரலாம். Let us stay here. ஏன் தெரியுமா? You know why? தனிமை வேளை இன்பமான. We were alone. That's the time of நான் sweetness. சொல்லுவேன், I would say. இந்த தனிமையான தேவனோடு உள்ள அன்பை ஒரு மனுஷன் அறிந்திருப்பான், ஆனால் அந்த நேசத்தை, அந்த இன்பத்தை, அந்த ஸ்வீட்னஸ் If he அறிந்திருப்பான், knows the sweetness to be alone with God, வேற எங்கேயுமே தேட மாட்டாயா. he would never seek God anywhere. இந்த உலகத்திலேயே இன்பத்தை கொடுக்கிற இடம் தேவனோடு தனித்திருக்கிற. So when you stand alone with God, God is able to give you the தேவனோடு sweetness. தனித்திருக்கிற. When you stand alone with God, அவன் ஒரு பேர் போட்டான், பெனியேல். you call the name of the place Peniel. உங்களுக்கு பெனியேல் இருக்கா? Do you have Peniel? நீங்க எந்த பெனியேலுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் முகமுகமாய் தரிசிக்க முடியாது. You cannot see God face to God. இதே யாக்கோபு தேவனை தரிசிச்சான், The same Jacob met God, வெறும் சொப்பனத்துல. only in a dream. ஆனா இப்பொழுது Now, முகமுகமாய் நான் கண்டேன். face to face he comes. என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். My Jesus is going to நான் come அவரை soon. முகமுகமாய் I'm காணப்போகிறேன். going to see him face to face. யார்? Who? ஆண்டவரோடு நான் தனித்து போறேன். When I stand alone with God நான் and தனித்து உட்கார்ந்து இருக்கிறேன். when I'm seated alone, தனித்து பாடம் படிக்கிறேன். when I learn alone with அந்த God, அந்த தனித்து அந்த சமூகத்தில் மகிழுகிறேன். when I stay alone and enjoy, ஆண்டவரே, ஒரு தனித்து உறவை நான் வைத்திருக்கிறேன். I'm having a close fellowship alone with என்னை God. அந்த பெனியலுக்கு கொண்டு போகும் ஆண்டவரே. Lord, take me to Peniel. என்னை இருக்கிறேன் என்ற விசுவாசத்துக்குள்ளே கொண்டு போகும். Take me to the place where I. தேவன் எனக்கு எபினேசராய் உதவி செய்வ நம்பிக்கைக்கு என்னை கொண்டு போகும். Lord, take me to the place of Ebenezer where He's there to help us. தேவன் என்னை பலுகும்படி இடம் உண்டாக்கத்தக்கதாய் வாக்குவாதங்களுக்கு விலக பண்ணும். Lord, separate us from argument that I'm in grief. ஆண்டவரே, நீர் என்னை கண்காணிக்கிறீர் என்ற எண்ணத்தோடு மிஸ்பாவிலே என்னை தரித்திருக்க பண்ணும். Lord, make me stay at Mizpah that thou art overseeing me. ஆண்டவரே, Lord, முகமுகமாய் தரிசிக்கிறேன். that I may see you face to face. பெனியலுக்கு என்னை கொண்டு வார். Take me to Peniel. என்னை கொண்டு வார். Please bring me to நீங்கள் Peniel. எங்கே வர விரும்புகிறீர்கள்? Where do you wish to come? எல்லார் கண்களை மூடும். Let us all close our eyes. எல்லார் கண்களை மூடும். Let's close our eyes. உங்களுக்கு எந்த இடம் தேவை? What is the place you need? உங்களுக்கு எந்த இடம் தேவை? What is the place you need? அல்லேலூயா. Hallelujah. நான் தனித்து ராவெல்லாம் போராடட்டும். Let me be alone and நான் இரவெல்லாம் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கட்டும். let me be alone with thee throughout the அதிக night. இருட்டோடு உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கட்டும். During the night hours, let me be with தேவரே, thee, Lord. என்னை தனித்து நடத்தும் ஆண்டவரே. God, lead me alone. ஓ ரபா ஷபபா தலபரதுல பௌரியா. ஓ உம்முடைய பாதம் ஒன்றே எனக்கு போதையா. Lord, thy feet alone is உம்முடைய enough. சமூகம் ஒன்றே எனக்கு Thy போதையா. presence alone is enough. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே ஏசையா, உம்மைத்தான் நான் உம்மைத்தான் எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.